பெருந்திரளான கூட்டத்தில் உரையாற்றுவது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சுருக்கமாக தான் நான் பேச போகிறேன். கதை கேளு கதை கேளு என்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு. இந்த அரங்கில் தலைமை உரை ஆற்றி இருக்கின்ற அவங்க கவிதா மேடம் தொட்டு உங்கள் மாவட்ட ஆட்சியரிலிருந்து எல்லாருமே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள். தமிழின் பல விஷயங்கள் மகாகவி பாரதியிலிருந்து ஆரம்பிக்கின்றது. இந்த மகாகவி பாரதின உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது? இந்த பாரதியில் மகாகவி பாரதி என்ற உடனேயே அந்த கண்களிலே இருக்கிற ஒரு ஒளி நம்முடைய ஞாபகத்துக்கு வருகிறது. பாரதியினுடைய எந்த புகைப்படத்தை, ஓவியத்தை விட்டுருங்க, எந்த புகைப்படத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் 39 வயசு தான் வாழ்ந்திருக்கான். அதுலேயும் நிறைய வறுமை, நோய் எல்லாமே இருந்திருக்கு. ஆனால் எந்த புகைப்படத்திலும் கண்ணிலே ஒரு ஒளி இருக்கும். அந்த ஒளி நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். என்ன உத்வேகம் என்றால், இந்த வாழ்க்கையில் நம்ம பயப்படுறதுக்கு தேவையே இல்லைன்ற ஒரு உத்வேகம். பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. நிமிர்ந்த நில், துணிந்து சொல் என்று சொன்ன அந்த வாசகம் இருக்கிறதே, அது மகாகவி பாரதியினுடைய இன்ஸ்பிரேஷன்ல இருந்து தான் வந்திருக்க முடியும். என்னை பற்றி சொல்லுகிற போதும் சொன்னார்கள், போராடி பல விஷயங்களை வென்றவர் என்று சொன்னார்கள். போராடி வென்றனான்னு தெரியல. மிக மிக மோசமான ஒரு மருத்துவ நெருக்கடியிலிருந்து நான் மீண்டு வந்ததற்கு என்னுடைய போராட்டம் காரணமான்னு எனக்கு தெரியல. மருத்துவர்களினுடைய சிகிச்சை ஒரு காரணம். அதைவிட மிகப்பெரிய காரணம் உங்களை போன்ற லட்சக்கணக்கான சொந்தங்கள் எனக்காக செய்த பிரார்த்தனை. ஒரு நம்பவே முடியாத ஒரு நன்றி என்கின்ற உணர்ச்சியிலே தத்தளித்து நிற்கின்றது என்னுடைய நெஞ்சம். அதற்காகவும் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை உங்களுடைய பாத கமலங்களில் நான் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். சார் குறிப்பிடுற போது இங்கே ஒரு பீஷ்மர் இருக்கிறார் என்று சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு மகாபாரதம் அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன். எனக்கு ரொம்ப அழகா அதை சொன்னார். இளைஞர்கள் சில பேர் முடிச்சிடலான்னு கிளம்புவாங்க. அப்போ ஒரு பெரியவர், இதை இப்படி இப்படி செய்யணும், நீ பாட்டுக்கு ஏன்னாக்கா பலிஞ்செட்டுக்குள்ள அப்படியே இழுத்து போட்டுருவான் அவனை, நல்லா பார்த்து அப்படியே அனுசரித்து செய்யணும்னு. அப்படி டைவர்சிட்டி என்பது அதுதான். டைவர்சிட்டி என்பது ஆண்கள் பெண்கள் இருப்பது மாத்திரம் அல்ல, கொஞ்சம் அனுபவத்தில் பெரியவர்கள், அனுபவத்தில் கொஞ்சம் சிறியவர்கள், பல மதங்களை சார்ந்தவர்கள், பல நம்பிக்கைகளை கொண்டவர்கள், பல மொழிகளை பேசுகிறவர்கள், பல இனங்களை சேர்ந்தவர்கள், அத்தனை பேரையும் இணைத்துத்தான் இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை அரங்கேற்ற முடியும். அப்படி அரங்கேற்றி இருக்கிற உங்களுக்கு திரும்ப திரும்ப என்னுடைய வியப்பையும் பாராட்டையும் நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, கதை கேளு கதை கேளு. நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க. ஏப்பா நீங்களா வந்தீங்களா? ஸ்கூலில் கம்பல் பண்ணி அழைச்சிட்டு வந்தாங்களா? பதில் சொல்லவே மாட்டேங்கிறான் பார்த்தீங்களா? நீங்களே வந்தீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் கதை கேட்கணும்? நிறைய கிராமத்தை சேர்ந்தவர்கள் இருந்தால் தெரியும். கதை கேளுன்னு ஆரம்பித்து கிராமிய பாடல்கள் நிறைய இருக்கும். எல்லா பகுதியிலும் இருக்கும் தமிழ்நாட்டில். யார் யாருடைய அந்த பகுதியில் யார் பெரிய வீரனோ இல்லை பெரிய ஒரு முன்னணியிலே இருந்து ஏதாவது ஒன்றை செய்தவன் என்றால் அவனுடைய கதையை கேளு அப்படின்னு கதை கேளுன்னு இருக்கும். இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்குறேன். சின்ன பிள்ளைங்களை விட்டுறலாம். கொஞ்சம் பெரியவர்கள், ஒரு 25 வயதுக்கு மேலானவர்கள், கடைசியாக எப்போ நாம் ஒரு கதையை சொன்னோம்? யோசிக்க வேண்டியிருக்குல்ல. சிறு வயது முழுக்க கதைகளால் நிரம்பி இருந்தது நமக்கு. இங்கே இப்போ இருக்கிற பிள்ளைகளை கேட்டால் அதுக்கு யாரும் கதை சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எங்களுக்கெல்லாம் நிறைய கதை சொன்னாங்க. வீட்டில் எப்படியும் ஒரு அப்பத்தாவோ ஒரு அத்தாச்சியோ ஒரு பாட்டியோ இருக்கும். கட்டாயமாக இரவு சாப்பிடுகிற நேரத்தில் ஒரு கதை உண்டு. அதுலேயும் சில பாட்டிகள் ரொம்ப உஷார் பாட்டி. அது சாப்பாடு வேண்டான்னு அடப்பிடிக்கிற குழந்தைக்கு த்ரில்லிங்காக ஒரு கதையை சொல்லி
இந்த பாக்கி இருக்கிறதெல்லாம் நீ சாப்பிட்டு முடிச்சா அந்த கதையில யாரு வந்து வில்லன்றத நான் சொல்லுவேன் அப்படின்னா அதுக்காகவாவது சாப்பிட்டு கதை கேட்டுத்தான் நாம் வாழ்ந்தோம், அப்படித்தான் வளர்ந்தோம் இல்லையா? இந்த 1001 அராபிய இரவு கதைகள்னு ஒரு கதை இருக்கு. அந்த கதையிலேருந்து இப்படிதான் அது ஆரம்பிக்கும். ஒரு மன்னன் இருந்தான், அவனுக்கு எந்த ஒரு காரணத்தினாலேயும் பெண்கள் மேல ரொம்ப வெறுப்பு. அவனுக்கு ஈராக் பகுதியில் இருந்த மன்னன், பெண்கள்னா அவனுக்கு ரொம்ப வெறுப்பு. மன்னன் வேற இல்லையா, அதனால என்ன பண்ணிட்டா, எனக்கு பெண்ணுனாலே பிடிக்கல, அவங்கள பழி வாங்கணும். இந்த என்ன செய்ய போறேன்னா, ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்ய போறேன். காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கல்யாணம், ஒவ்வொரு நாளும் அந்த ஆள் புது மாப்பிள்ளை. அடுத்த நாள் காலை அந்த பெண் கொல்லப்படுவாள். இந்த மந்திரிக்கு என்ன வேலைன்னா, அடுத்த மணப்பெண்ணோட ரெடியா இருக்கணும். எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்காங்க பாருங்க அந்த காலத்தில். இந்த அரசனுக்கான மணப்பெண்ணை, தினம் ஒரு மணப்பெண்ணை அந்த மந்திரி கொண்டு வரணும். எப்படி கொடுப்பாங்க அவங்களுக்கு தான் தெரியல. அடுத்த நாள் காலையில் பொண்ணு சாக போகுதுன்னா எந்த வீட்டில் பொண்ணு கொடுப்பாங்க? இப்போ ஏகப்பட்ட பணத்தை கொடுத்து அச்சுறுத்தி தினம் 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 ஒவ்வொரு பொம்பளை பிள்ளையும் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கார் அந்த அரசன். மந்திரிக்கு ஒரு நாள் ஒரு பெண்ணும் கிடைக்கல. எல்லாம் பெண்ணை பெற்றவங்க எல்லாம் குடும்பத்தோடு வேற வேற நாட்டுக்கு ஓடிட்டாங்க. ஒரு பெண் இல்லை ஊர்ல. ஆனா பொண்ணை கூட்டிட்டு போலன்னா அரசன் இவரோட கழுத்தை வெட்டிடுவான். அப்படியே கவலையோட உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு, அந்த மந்திரிக்கு ஒரு மகள் இருக்கிறார். இந்த மகளை சொன்னா, அப்பா ஏப்பா வருத்தமா இருக்கீங்க? அம்மா இன்னைக்கு ஒரு பெண்ணும் கிடைக்கலம்மா, அந்த ஆள் என் தலையை எடுத்துருவாம்மா. அந்த பெண்ணு சொன்னா, நான் போய் இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்க அரசர். ஐயோ இல்லம்மா, காலையில உன்னை கொன்னுருவான், நீ இறக்கிறத நான் பார்க்க முடியுமாம்மா, நான் நீ உன்னை அனுப்ப மாட்டேன். அந்த பொண்ணு சொன்னா, அப்பா கவலைப்படாதீங்கப்பா, நான் உயிரோட இருக்கேன். இருக்க முடியாத, அந்த ஆள் விட மாட்டானே, காலையில கொன்னுருவானே உன்னை. பேசும்போது தண்ணி குடிச்சா சரி பரவாயில்ல, இங்கே வச்சுக்கலாமா? இங்கே இதை எடுத்துட்டு ஐயா, இந்த எங்கள் குரல் எதை பிசுறுத. காலையில் இருக்க விட மாட்டானேம்மா உன்னை. அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படி இல்லை உங்கள் தலை தானே விழும், அதை நான் பார்க்க முடியுமா? நான் போகிறத உங்களால் பார்க்க முடியாதுன்னா நீங்கள் போகிறத என்னால் எப்படிப்பா பார்க்க முடியும்? நீங்கள் இருங்கப்பா, என்னை கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் பார்க்குறேன். அந்த பெண்ணு போயிட்டா. அந்த மந்திரி தன்னுடைய மகளுக்கு என்ன போதும்னு அப்படியே பயந்துகிட்டு இருக்காரு. அன்று இரவு அந்த அரசன் தன்னுடைய புது மணப்பெண்ணை சந்திக்கிற போது இவ சொல்றா, எப்படி காலையில என்ன நீங்க கொன்னுடுவீங்க, கொஞ்சம் நேரம் இருக்கு, அந்த நேரம் மட்டும் ஒரு கதை சொல்லட்டான்னு கேட்கட்டான். ஒரு கதை சொல்லட்டா சார் அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்பார்ல, அது மாதிரி ஒரு கதை சொல்லட்டான்றா. அவனுக்கு டைம் இருக்கு, இவ கழுத்தை வெட்டுறதுக்கு டைம் இருக்கு இன்னும். சரி சொல்லுன்னா அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த கதையில ஒரு சுவாரஸ்யமான கட்டம் வருகிறது. அந்த கட்டம் வரும்போது அந்த அரசனுக்கே வந்து படபடப்ப. அப்புறம் என்னாச்சு, அப்புறம் என்னாச்சு? விடிஞ்சிருச்சு, நீங்க என்ன கொல்ல போறீங்க, இப்ப சொல்ல முடியாது. ஐயோ இல்ல, அதை நீ சொல்லிடு, அப்புறம் உன் கழுத்தை வெட்டுற முடியாது. நான் அவ்வளோ ஏமாந்தாலும் நினைச்சிய நீ? இந்த கதையோட ட்விஸ்ட் என்னன்னு தெரியணும்னா எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் கொடு, நாளை இரவு தான் அதை சொல்ல முடியும்ட்டா. ஸோ இவன் என்ன பண்ணா, மரண தண்டனையை ஒரு நாளைக்கு தள்ளி போட்டான். அன்றைக்கு இரவு முதல் கதையினுடைய முடிவை சொல்லிட்டா. அப்ப சொன்னா, இன்னும் ரொம்ப நேரம் இருக்கே, வேணா ரெண்டாவது கதை சொல்லட்டா? ரெண்டாவது கதை சொல்லட்டுமா பாஸ்? ரெண்டாவது கதையை ஆரம்பித்து சொல்ல ஆரம்பித்தாள். அந்த கதையில ஒரு சிக்கலான கட்டம் வருகிற போது வானத்தில் இருந்து வெளிச்சம் வந்து விட்டது. ஐயோ இதுக்கப்புறம் சொல்ல முடியாது, நீ என் கழுத்தை வெட்டுறது நான் விட்டேன். அவனுக்கு தாங்கல. இப்படியே ஒரு கதை, ரெண்டு கதை, மூணு கதைன்னு 1001 கதைகளை அவள் சொன்னார். அதுதான் 1001 அராபிய கதைகள் என்பது இதிலிருந்து வந்ததுதான். அந்த கடைசி நாள் அவளால் அதை நீட்ட முடியவில்லை. அந்த சொல்லி முடிக்க வேண்டிய கட்டம் வந்தது. கதையை சொல்லிட்டா. சொன்னா, நான் முதல் நாளே இறந்திருக்க வேண்டியவ, எங்க அப்பா அழுதாரு, நான் இருந்தாலும் என்னுடைய கதைகளின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிற காரணத்தினாலே நான் இவ்வளவு 1000 இரவுகளை தாண்டியாச்சு, இனி நான் இறந்தா பரவாயில்ல. அந்த மன்னன் சொன்னான், இவ்வளவு நாள் நீ சொன்ன கதைகளில் இருந்து எனக்கு ஒன்று தெரிந்தது, பெண்களை வெறுத்த நான் ஒரு அடிமுட்டாள் என்பதை எனக்கு நீ புரிய வைத்து விட்டாய். அதனால என்னுடைய எண்ணத்தையும் நான் மாற்றிக்கொள்கிறேன், நீ என்னுடைய மனைவியாக காலம் அனுமதிக்க
சாதிக்கிற வரை நீ வாழ வேண்டும் என்று சொன்னான். நண்பர்களே, இப்படித்தான் கதைகள் இந்த மண்ணிலிருந்து பிறந்தன. எல்லா மண்ணிலிருந்து, இது அரேபிய மண்ணிலிருந்து பிறந்தது. நம்முடைய மண்ணுக்கு இதை போல கதைகள் இருக்கும். கடைசியாக நீங்கள் எப்போது கதை சொன்னீர்கள்? இங்க இந்த தாத்தா பாட்டியா இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கட்டாயம் சொல்லுவாங்க. பல பிள்ளைகள் கேட்கறது இல்லை. இப்போ நீ சும்மா ஒரு போனை காமிங்குது. எனக்கு தெரிந்து இதுதான் முதல் தலைமுறை குழந்தைகள் போனை பார்த்து சாப்பிடுகிற முதல் தலைமுறை குழந்தைகள் இப்போதுதான் பிறந்திருக்கிறார்கள். இதுவரை நம்ம மண்ணில் இல்லை. அதனால யாராவது பேசினா அவனுக்கு பிடிக்கல, நீ நை நைன்னு பேசாத, நான் போனை பார்க்கறேன்றான். ஆனா அதையும் மீறி சில தாத்தா பாட்டிகள் கதை சொல்லுவீர்கள். தப்பா எடுத்துக்காதீங்க, அப்பா அம்மாக்கள் பெரும்பாலும் சொல்லுவதாக எனக்கு தெரியவில்லை. ஏதோ 1-2 இருக்கலாம், இல்லைன்றார் ஒருத்தர். ஏன்னா பிஸியா இருக்காங்க, முடியல. அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருந்தா சொல்லுவாங்க, வேற ஊர்ல இருந்தா என்ன செய்வது? ஆசிரியர்கள் பாவம், ஆசிரியர்களை பத்தி பேசவே கூடாது. எங்க இருந்தாலும் கை கூப்பி, இரு கை கூப்பி தொழுகிறேன் அவர்களுக்கு. உலகத்திலே கஷ்டமான வேலை பேங்க் வேலை. நான் இது மட்டும் நினைச்சிட்டு இருந்தேன், ஏன்னா நான் பேங்க்ல வேலை செய்யறதுனால. இப்ப அந்த எண்ணத்தெல்லாம் மாத்திக்கிட்டேன். ரொம்ப கஷ்டமான வேலை ஆசிரியர் வேலை செய்வது தான் ஐயா. ஒன்னும் சொல்லக்கூடாது. இந்த பிள்ளைங்களை, இங்க இருக்கிற பிள்ளைங்கள எவ்வளவு சிரிச்சிட்டு இருக்காம, ஸ்கூல்ல படிக்கும் எப்படியா சிரிச்சிட்டு இருந்தோம். எந்த டீச்சரும் கூப்பிட்டு எப்படி வேணா அடிக்கலாம் எங்களை. சும்மா பொழுது போகாமல கூட்டி இருக்கு ஒரு டீச்சர் எங்களெல்லாம். எதுக்கு கூட்டினாங்கன்னு கடைசி மட்டும் தெரியாது. அப்புறம் எங்க ஸ்கூல் அரசு பள்ளியில தான் நான் படித்தேன். அந்த ஒரு புளிய மரத்துலேருந்து ஒரு இதை உடைச்சிட்டு வர சொல்லுவாங்க. ஏய் போய் உடைச்சிட்டு வா. நாம போய் உடைச்சிட்டு வருவோம். எதுக்கு? நம்ம கையில் அடிக்க. ஆட்டுக்குட்டியே அனுப்பிச்சு அறிவாளை கொண்டு வர சொன்ன கதையா நாமே அதை முறிச்சு கொண்டு வருவோம். நீட்டு கைய நீட்டும் போது இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இருக்குல்ல, ஒருத்தர் அடிக்க வந்தா நம்மள அறியாம கையை நீட்டுவோம். நீ கையை இழுத்துக்கிறியா அப்படின்னு இன்னொரு பிள்ளைய கூப்பிட்டு அந்த பிள்ளைய நம்ம கையை பிடிக்க வச்சு, அப்புறம் எல்லா கிளாஸ்லயுமே நமக்கு விரோதிகள் இருப்பாங்க. நல்லா படிக்கிற பிள்ளைகள் என்ற விரோதிகள் எல்லா வகுப்புலையும் இருப்பாங்க. அதெல்லாம் முதல் ரோல உட்காந்து டீச்சர் தும்மினா கூட எழுதிக்கும். தும்மறாங்கடா அதெல்லாம் எழுதி கூடாதுன்னு கேட்காது. அந்த பிள்ளைய கூப்பிட்டு நம்ம தலையில குட்ட சொல்லுவாங்க. வாங்கியிருக்கீங்களா நீங்க யாராவது? புரிஞ்சுதா அவனுக்கு? புரியல டீச்சர். நீங்க வா, உனக்கு புரிஞ்சு. அவன் புரிஞ்சுதுமா. அவன் படிக்கிறதுக்குன்னே கடவுள் அவனை பிறப்பிச்சிருக்காரு. அவனுக்கு புரிஞ்சுதே, உனக்கு புரியலையா? நீ குட்டு அவ தலையில. அப்படிலாம் அடி வாங்கியிருக்கோம். எனக்கு கூடுதலா ஒரு துன்பம் என்னன்னா, எங்க அப்பாவும் வாத்தியார். அதனால இப்ப இருக்கிற பிள்ளைகள்லாம் நடக்காது, நடக்கவே நடக்காது. தெரியாம ஒரு டீச்சர் அடிச்சுட்டாங்கன்னு வைங்க, அடிக்க முடியாது, உடனே ஜெயிலுக்கு போயிடுவாங்க பாவம். ஒரு டீச்சர் கையை தூக்கிற உடனே பையன் கையெல்லாம் தூக்காதீங்க, நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துருவீங்கன்றான். உடனே வீட்டுக்கு போய் பையனோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி அடுத்த வீட்டு ஆயா எதிர் வீட்டு ஆடு எல்லா ஸ்கூலுக்கு நீதி கேட்கறதுக்காக போறாங்க. இப்படி இருக்கும்போது ஆசிரியர்கள் கதை சொல்லுவது என்பதை எதிர்பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதையும் மீறி சில ஆசிரியர்கள் சொன்னீங்கன்னா இந்த இடத்துல இருந்தே தொழுது வணங்கி கொள்ளுகிறேன். அப்ப யாரு தான் நம்ம பிள்ளைகளுக்கு கதை சொல்லுகிறார்கள்? தாத்தா பாட்டி பக்கத்துல இருந்தா 1-2 கதை சொல்லுவாங்க. இவனுக்கே அந்த கதையெல்லாம் பிடிக்கிறது இல்லை. இந்த கதையில ஒரு சூப்பர் மேன் இல்ல, ஒரு ஸ்பைடர் மேன் இல்ல, இதெல்லாம் ஒரு கதையான்றான். அப்பா அம்மாக்கள் சொல்லுவதில்லை. பள்ளியில கதைகள் சொல்லுவதற்கான நேரமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. அப்போ பிள்ளைகளுக்கு யார் கதை சொல்லுவது? நம்முடைய வீடுகளை நீங்கள் யோசித்தால் உங்களுக்கு ஒன்று தெரியும். ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் கதை சொல்லுவார்கள். கதை விடுறத நான் சொல்லல, அத ஆண்கள் தான் அதிகமா செய்வாங்க. கதை விடுறது வேற, கதை சொல்றது வேற. கதை சொல்லுவதை பெண்கள் தான். நம்ம நீங்க கேட்ட எந்த கதையும் உங்கள் வீட்டில் யாரோ ஒரு பெண் தான் அதை சொல்லியிருப்பாங்க. தாயோ பாட்டியோ அத்தையோ சித்தியோ பெரியம்மாவோ தான் அந்த கதையை சொல்லியிருப்பாங்க. நான் சென்னையில திருவல்லிக்கேணி என்ற பகுதியில தான் நாங்க வசிச்சோம். ஒரு குறுகிய காம்பவுண்டுக்குள்ள 3 வீடு இருக்கும். 3 வீடை சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 80 பார்ட்டி அந்த ஒரு சின்ன இடத்துலயே இருக்கும். இரவானால் பெண்கள் எல்லாரும் அந்த ஒரு 10 வயசுல இருந்து ஒரு 20 வயசு மட்டும் திருமணம் 6 வயது மட்டும் இருக்கிற பெண்கள் எல்லாம் கூடி உட்காந்து பேய் கதை சொல்லுவாங்க. இது நடக்காத காம்பவுண்டே இருக்க முடியாது. இப்ப பிடி சாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய புத்தகம் இந்த கண்காட்சியில் எங்கேயாவது இருக்கான்னு தெரியல. பேய் தான் அப்படிலாம் கதை எழுதுவார். இப்ப வர பேய் பட ரேஞ்சில் பார்த்தா அது ரொம்ப சாதாரணம். அன்னைக்கு அது ரொம்ப பயங்கரமா இருக்கும்.
அந்த கதையை சொல்லும்போது எங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களை அங்கே சேர்க்க மாட்டாங்க. ஏய், சின்ன பிள்ளைங்களா கேட்டால் ராத்திரி கனவுல பேய் ஒரு போன்றுவாங்க. ஆனால் விரட்ட விரட்ட தின்பண்டத்தின் மீது ஈக்கள் வந்து உட்காருவது போல அவர்கள் எவ்வளவு விரட்டினாலும் போய் அந்த கதைகளை கேட்டுக்கொண்டே இருப்போம். அப்ப வந்து எங்களுக்கு ஹீரோ யாரு? கமல்ஹாசன், ரஜினிகாந்த் தானே அப்ப வந்த புது ஹீரோஸ். எங்களுக்கு ஒரு படம் வந்துடக்கூடாது, ஒரு ஆள் நடுவில் உட்கார்ந்துருச்சு, முதல்ல எடுத்த உடனே வணக்கம்னு ஒரு ஸ்லைடு இது இப்படி ஆரம்பிக்கும் கதை. வணக்கத்திலேருந்து ஆரம்பிச்சு கடைசியில நன்றி ஸ்லைடு மட்டும் கதை சொல்லுகிற பெண்கள் அன்றைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் இருந்தார்கள். புத்தகங்களில் கதைகளை அதிகம் படிக்கிறவர்களும் எப்போதும் பெண்களாகவே இருந்தார்கள். ஏனென்றால் வாழ்க்கையை அவர்கள் கதைகளின் மூலமாகத்தான் அறிந்து கொண்டார்கள். ஆணுக்கு உலகம் இருந்தது, பெண்ணுக்கான உலகம் வீட்டிலே தான் இருந்தது என்பதால் கதைகளில் இருந்துதான் வாழ்க்கையை அறிந்து கொண்டார்கள். இப்படி வந்த நம்முடைய பயணத்தில் கதை கேட்பது கிட்டத்தட்ட நின்று போயிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய இழப்பு இல்லை அது? கதை சொல்லுதல் என்பது வாழ்க்கையை எப்படி புதிது புதிதாக மாற்றுகிறது. இப்ப ஐயா இந்த திட்டத்தை சொன்னார், நிமிர்ந்து நில் துணிந்து சொல் என்கின்ற அந்த திட்டம். அதை கேட்ட உடனேயே எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வந்தது. எழுத்தாளர் பாலகுமாரன் எழுதிய கரையோர முதலைகள் என்கின்ற புத்தகம். இப்போ இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கீங்கல்ல, ஒரு ஒப்பந்தம் நமக்குள்ள செஞ்சுக்கணும். கட்டாயமா எல்லாரும் ஒரு புத்தகமாவது இங்க வாங்கணும். வாங்குறீங்களா? உடனே சில பேர் சொல்லுவாங்க, அப்படித்தான் போன வருஷமும் ஒரு அம்மா சொல்லிச்சு வாங்கினேன், அதையே இன்னும் பிரிக்கலன்றாங்க சில பேர். புத்தகங்களை படிப்பதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், புத்தகத்திலே இருக்கிற கதை, அது கதையோ வரலாறோ, அதிலிருந்து வாழ்க்கையை பார்க்கின்ற ஒரு பார்வை நமக்கு கிடைக்கிறது. கரையோர முதலைகள் கதையில நீங்க சொன்ன அதே சிச்சுவேஷன் தான். ஸ்வப்னா தான் கதாநாயகி. சின்ன பெண், அவ ஒரு 16-17 வயசு பெண்ணு. வீட்டில் வறுமை, அவளை கவனிக்க ஆள் கிடையாது. அந்த பகுதியில் ஒரு போட்டோ கடை வைத்திருந்த ஒரு ஆள் தினம் இவளை கூப்பிடுற, பாப்பா சாக்லேட் சாப்பிடு, பாப்பா பிஸ்கெட் சாப்பிடு. அப்ப எவ்வளவு பெருசா அந்த மனசுக்கு அது இருக்கும் தெரியுமா? வீட்டில் கவனிப்பு இல்லாத சின்ன குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு ஒரு ஆள்கிட்ட கூப்பிட்டு அதை சாக்லேட் பிஸ்கெட் கொடுத்தா, நீங்க ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக சொல்றேன். முதல் வார்த்தை என்ன வரும்னா, பாப்பா நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே அந்த வயதில் அது தேவையில்லாத ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடனே அம்மாட்ட போய், அம்மா அந்த அங்கிள் சொல்றாருமா எனக்கு சாக்லேட் கொடுத்துட்டு நீ அழகா இருக்கன்னு அவர் சொல்றாருமான்னு அம்மாட்ட போய் சொல்லணும். இதுதான் நிமிர்ந்து நில் துணிந்து சொல் என்பது. இதுதான் நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு இப்படி சொல்லுவதற்கு நாம் இருக்கிறோமா? ஒரு தாயாக, தந்தையாக, ஆசிரியராக, அரசாங்க அலுவலர்களாக நாம் ஒவ்வொருவரும் நம்மை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். ஒரு நிமிஷம் கண்ணை மூடிட்டு, ஒரு குழந்தைக்கு இது நடக்குதுன்னா அந்த பெண் குழந்தை யாரிடம் போய் இதை முதலில் சொல்லுவாள்? அம்மாட்ட சொன்னா அடி விழும், படிப்பை நிறுத்திடுவாங்க, இனிமே ஸ்கூலுக்கு போக விட மாட்டாங்க. அதனால நான் பேசாம இருந்துக்கிறேன். இப்படி சொன்ன ஆளு அவரை பத்தி வீட்டுல சொல்றச்சு வாயமுடு, அவரை பத்தி போய் சொல்ற, அவர் நம்ம உறவுக்காரரு, பக்கத்து வீட்டுல இருக்கிறவரு, ஏதாவது சொன்னியோ பிச்சை எறிஞ்சிருவேன். இப்படி பதில்கள் வரக்கூடுகிற வீடாக இருந்தால் குழந்தைகள் பேச மாட்டார்கள். நண்பர்களே, நம்முடைய சமூகத்தினுடைய மாபெரும் இழப்பு என்பது குழந்தைகள் நம்மிடம் பேச பயப்படுகிற ஒரு நிலைமை இருந்தால் அதுதான் ஒரு சமூகத்தினுடைய மரணம். அந்த அந்த நீ கிளம்பிட்டல்லம்மா, இன்னைக்கு நீ கிளம்பிட்டு என்ன கொஞ்ச நேரம் வீட்டில் தனியாக இருக்க சொன்னல தாப்பா போட்டுக்கிட்டு. அப்போ வந்து அந்த 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 அங்கிள் வந்தாருமா, நம்ம உறவுக்காரர் நீ சொல்லுவல்ல, அவர் வந்தாருமா என்றால், ஐயோ என்ன இது ரியாக்ஷன் இல்லை, அப்புறம் சொல்லாத அது. சரிடா என்னடா ஆச்சு, என்னம்மா பண்ணாங்க, என்னடா நடந்தது, அப்படியே எனக்கு சொல்லுடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் நீ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே கண்ணு, சொல்லு என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மாவோ, ஒரு சித்தியோ, ஒரு ஆசிரியரோ ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் இருக்க வேண்டும். அதுதான் நம் குழந்தைகளை காப்பாற்றும். நல்லா இருந்தா பார்த்துக்கலாம், இனிமேல் இருக்க முடியாது.
இனிமேல் ஒவ்வொரு மனிதரும் ஒரு சிறுவயது முதலே நம்முடைய மிக மிக முக்கியமான அத்தியாவசிய தேடலாக நாம் தேட வேண்டிய ஒரு விஷயம் நலம் என்பதை கடந்த 2 ஆண்டுகள் நமக்கு மிக அழகாக கற்றுக் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறது. இந்த கடந்த 2 ஆண்டுகளில் கிடைத்த மருத்துவ புள்ளி விவரங்கள் மட்டும் மிகப்பெரிய விஷயத்தை திறந்து வைத்திருக்கிறது. பல்வேறு விஷயங்களை திறந்து வைத்திருக்கு. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, நலம் என்பதை குறித்த ஒரு டிஃபைன் ஹெல்த் அப்படின்னு WHO நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா, நலம்னா என்ன, ஹெல்த்னா என்ன அப்படின்னா, ஒரு 1950களுக்கு முன்னாடி நலம் அப்படின்னா ஒரு பிசிக்கல் ஹெல்த். என்னுடைய இதயம் நலமாக சீராக துடிக்க வேண்டும், என்னுடைய நுரையீரல் மிகச் சீராக சுவாசிக்க வேண்டும், என் கல்லீரல் மிகச் சிறப்பாக அணுக்களை கொடுக்கணும், என்னுடைய சிறுநீரகம் கழிவுகளை மிகச் சரியாக செய்தால், இப்படியெல்லாம் இருந்தால் நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு டெஃபனிஷன் இருந்தது. நவீன மருத்துவ உலகம் அப்படித்தான் ஒரு டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்ட் போன்றவர்களுடைய தத்துவங்கள் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க மெதுவா இல்லை ஆலம் ஆட்டா அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம வார் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா, உக்ரைன் ரஷ்ய பகுதிகளில், அதுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஆலம் ஆட்டான்னு பழைய ஒருங்கிணைந்த ரஷ்யாவில் இருந்த ஒரு இடம். அந்த ஆலம் ஆட்டாவில் தான் முதல்ல சொன்னா, இல்லடா நலம்னா அப்படிலாம் கிடையாது, பிசிக்கலி ஃபிட்டாக இருந்தால் பத்தாது, மென்டலி ஃபிட்டாக இருக்கணும், உன்னுடைய மனம் மிகச்சரியாக இருந்தால் மட்டும்தான் நலமாக இருந்தான்னு ஏற்றுக்கொள்ள முடியும்னு 1970 தான் ஆலமாட்டா ரெசல்யூஷன் WHO சொல்லிச்சு. உடல் நலம் என்பது ஒரு முழு நலம் என்பது உடல் நலமும் உள்ள நலமும் சேர்ந்த ஒரு விஷயம் தான்ட்டு. ஆனால் இதை ஒரு 1800 வருஷத்துக்கு முன்னாடியே திருமந்திரம் போன்ற நூட்கள் மிகச்சரியா சொல்லிட்டாங்க. ஒரு நோய் அப்படின்னா என்ன, மருந்துனா என்னங்கிற சிந்தனை வளம் நம்முடைய தமிழ் சமூகத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த விவாதங்கள் இருந்திருக்கு. இது 1970 இப்படி சொன்னாங்க. 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 4ஆம் 5ஆம் நூற்றாண்டில் இருக்குமோ என அறிவியலாளர்கள் அதுவும் தொல்பொருளாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில் உருவான திருமந்திரத்தில் என்ன சொன்னாங்க, மறுப்பது உடல் நோய் மருந்தனால் ஆகும், மறுப்பது உளநோய் மருந்தனச்சாலும், மறுப்பது இனி நோய் வாராதிருப்ப, மறுப்பது சாவை மருந்தனலாமே. எவ்வளவு ஒரு தெளிவா சொல்லிட்டாங்க பாருங்க. உடல் நோய் மறுப்பது உடல் நோய், அதான் பிசிக்கல் ஃபிட்னஸ். மறுப்பது உளநோய், மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும், உளநோய் இருந்துடக்கூடாது, அதுதான்டா மருந்துன்னு எப்போ 1970 இவங்க சொன்ன விஷயத்த கிட்டத்தட்ட 4ஆம் 5ஆம் நூற்றாண்டிலே நம் தமிழ் சமூகம் சொல்லியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 1970 இப்போ வரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும், மென்டலி ஃபிட்டா இருக்கணும், அப்போ எந்த நோயும் வராது. கடந்த 2 ஆண்டுகள் பிசிக்கலா ஃபிட்டா இருந்த ஆளுங்க, மென்டலி வெரி ஃபிட்டா இருந்த ஆளுங்களையும் தூக்கிட்டு போயிருச்ச கோவிட். பிசிக்கலியும் ஃபிட், மென்டலியும் ஃபிட், வேற என்னையா பண்ண முடியும்? அப்போதான் ஒரு புது டெஃபினிஷன் வருது, ஒன் ஹெல்த் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது என்ன ஒன் ஹெல்த்? உன்னுடைய இதயம் நலமாக இருக்கலாம், உன்னுடைய மனம் மிகச்சிறப்பாக இருக்கலாம், இது 2 பத்தாது. வேற என்ன பத்தணும்? வேற என்ன வேணும் அப்படின்னா, நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் என் பூமிக்கு அடியில நெளியக்கூடிய மண்புழு நலமாக இருக்க வேண்டும். இப்ப காற்றில் ஆடக்கூடிய வேப்ப மரத்தினுடைய அதன் பூக்கள் நலமாக இருக்க வேண்டும். அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேனீக்கள் நலமாக இருக்கணும். மேல பறந்து கொண்டிருக்கின்ற பறவைகள் நலமாக இருக்க வேண்டும். இங்கிருந்து 300-400 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் நலமாக இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும். அதுதான் ஒற்றை நலம், ஒன் ஹெல்த். இனிமேல் ஹெல்த்தை தனித்தனியாக பிரிச்சுலாம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. நான் மட்டும் நல்லா இருக்கேன், என் மைண்டு மட்டும் நல்லா இருக்குன்னு பிரயோஜனமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய செடி கொடி மண்புழு அத்தனை பூச்சி புழுக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அவை எத்தனைக்கும் சேர்த்து தான் இந்த பூமி. ஏன்னா மனிதனுக்கு மட்டும் பட்டா போட்ட பூமியா இது? சொல்ல போனால் மனிதன் தான் கடைசியாக வந்த ஒரு பேரினம்னு எடுத்துக்கலாம், ஒரு பெரிய இனம். நம்ம தான் கடைசியாக வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த பூமி யாருக்குடையதுன்னு பார்த்தா யாருக்குடையது தெரியுமா? உண்மையிலே இந்த பூமி யாருக்குள்ளதாக முதல்ல இருந்துடும். நம்மெல்லாம் இந்த வருவாட்சி, நம்ம நிறைய கோட்டாட்சியர்கள், நிறைய வருவாய் அலுவலர்கள்லாம் இங்கே இருக்காங்க, அவங்களுக்குலாம் தெரியும். ஒரு இடத்துல ரொம்ப வருஷமாக யாரா குடியிருக்கான், பல ஆண்டுகளாக யாரா குடியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூமியில் பல ஆண்டுகளாக யார் குடியிருக்கா? இந்த பூமிக்கு பேரே வைரோஸ்பியர். வைரஸ் தான் அதிகமாக இருக்கு. அப்போ கோவிட் தான், அந்த கூட்டம் தான் அவங்களுக்கான பூமி தான். நாம விருந்தாளி, நாம ரொம்ப கடைசியா லாஸ்டா எவ்வளவு கொஞ்சம் போனா ஒரு 2 மில்லியன் 1.5 மில்லியன். இந்த மொத்த பூமியுடைய வருஷம்னு கேட்டு பார்த்தா கிட்டத்தட்ட 5.5 பில்லியன் ஆண்டுகள்ங்கிறான். ஒரு பில்லியன்ங்கிறது எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க. 100 மில்லியன், அப்ப 5.5 பில்லியன் வருஷத்துல நம்ம இத்தினூண்டு 1.5 மில்லியன் வருஷம் தான் உட்கார்ந்துருக்கோம். ஒரு 50 வருஷம் எடுத்தோம்னா அந்த 50 வருஷத்துல ஒரு 2.25 மாசம் நம்ம வந்த மாதிரி.
அப்ப அப்படி கொஞ்சோண்டு இப்ப வந்த பூமி, இப்ப வந்த மக்கள் இந்த பூமியில, அப்ப இவ்வளவு நாளா இருந்த அத்தனை இனங்களையும் அழித்து அத்தனை இனங்களுக்கும் கேடு செய்து அவற்றையெல்லாம் அழிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அதனாலதான் அவை திருப்பி அடிக்க ஆரம்பிக்குது. கோவிட் மாதிரியான நோய்கள் வருவதற்கான மூல காரணம் சொன்ன கேட்டா, சார் சீனாக்காரன் பண்ணிட்டான் சார், அமெரிக்காக்காரன் நினைக்கிறேன், இல்ல அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து பண்ணிட்டாங்களோ, இப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரி எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருக்கு. நாம் அத்தனை பேரும் சேர்ந்து தான் இதை உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் அத்தனை பேரும் சேர்ந்து தான் இது மாதிரி கோவிட் இங்கே குத்த வைக்கிறதுக்கான காரணத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி பல ஆய்வுகள் திரும்ப திரும்ப சொல்லிட்டே வராங்க, ஏன் இந்த மாதிரி உயிரிகள் உருவாகின்றன. இந்த உயிரி நம்ம நினைக்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் உருவாக்கி டக்குன்னு X+Y போட்டு கொண்டு வந்தாங்களா? தெரியாது, இருக்கலாம், அதற்கான சாத்தியங்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் அப்படி மட்டும்தான் வரும்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இப்போ கோவிட் போயிடுச்சா அப்படின்னு கேட்டால், இங்கே உட்கார்ந்துருக்கிறதுல என் கண் பட்ட வரைக்கும் யாருக்கிட்டையும் முகமுடி இல்லை. இப்படி ஒரு காட்சி வரும் என்று நினைத்ததே கிடையாது. முகவுரே இல்லை, எல்லார் மனசுலையும் போயிடுச்சு. ஒரே ஒருத்தர் தென்படுறார், ஓரத்தில் ஒருத்தர் போட்டிருக்காரு, இன்னும் இருந்தாலும் இருக்குமோன்ட்டு, மற்றபடி ஒருத்தரே இல்லை. ஆனால் யாருக்கு இனிமேல் வருமா அப்படின்னு கேட்டு இங்கே இருக்க படித்த நபர்கிட்ட கோவிட் போயிடுச்சா அப்படின்னு கேட்டால், போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன், போயிடும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற பதில் தான் வருமே ஒழிய முழுமையாக அந்த கரோனா வைரஸ் போயிடுச்சான்னு தெரியாது. உலக சுகாதார நிறுவனம் சமீபத்தில் ஒரு சொற்றொடர் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? கோவிடோடு வாழ பழகி கொள்ளுங்கள். இதைத்தான் நாங்கள் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தோம். இப்போதான் முதல்ல சொல்கிறாங்க, அதோடு வாழ பழகிக்குங்க. சரி, அடுத்த கேள்வி, இனிமேல் இப்படியான வைரஸ்கள் வருவதற்கான சாத்தியம் இருக்கா? இருக்கு. எத்தனை வைரஸ் வரலாம்? கோவிடுக்கு பக்கத்தில் எத்தனை வைரஸ் வரலாம்? ஒரு 10 வைரஸ் வந்துருமா? இன்னும் புதுசாக ஒரு 5-6 வைரஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் இல்லைங்க, ஒரு சின்ன நம்பர் தான் அப்படின்னு IPCC அப்படின்னு ஒரு அமைப்பு, இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், அவங்க சொல்லியிருக்காங்க. எத்தனை வைரஸ் தெரியுமா? நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. 6,30,000 வைரஸ் இது மாதிரி வரலாமா? என்னங்க செய்யுது? ஒரு வைரஸுக்கே நம்ம தலையில நின்று தண்ணி குடிச்சிட்டோம். 6,30,000 வைரஸ்கள் இதே போல் மனிதனின் நுரையீரலை தாக்க, ஆக்சிஜனுக்காக ஓட வைப்பதற்கான அத்தனை சாத்தியங்களையும் கொண்டிருக்கு அப்படிங்க. எப்படி எண்ணி பார்த்தாங்க? சாத்தியங்களை அவர்கள் கணக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி கணக்கிட்டு இருக்காங்க? இந்த வைரஸ்லாம் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு இல்லையா? இவையெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா, பனிப்பாறைகளினுடைய இடுக்குகள்ல இருக்கு. இந்த பனிப்பாறைகள் இடுக்குகளுக்குள்ள ஹைபர்னேட் ஆகிருக்கு, அப்படியே உறைந்து கிடக்கிறது, மரணிக்கலை. எப்பொழுது இந்த பனிப்பாறைகள் விலகிறதோ, எப்பொழுது அதற்கான அது உயிர் வெளியே போவதற்கான தகவமைப்புகள் கிடைக்கிறதோ, அப்போ வெளியே போயிடும். அதுக்கு என்ன சாத்தியம்? ஆமாம், அண்டார்டிகாவுக்கு போகிறாங்க, கப்பலில் போகிறாங்க. அவன் சொல்கிறான் 176 சதுர கிலோமீட்டர் அளவு, 176 சதுர கிலோமீட்டர் கணக்கு பார்த்துக்கோங்க, ஒரு 10-12 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்துருக்கீங்க. அத்தனை சதுர கிலோமீட்டர் அளவுள்ள ஒரு பனிப்பாறை புஷ்ஷுன்னு உரியிடுச்சு, தண்ணியாக மாறிடுச்சு. அப்போ அந்த பனிப்பாறைக்கு உள்ள இருந்த அத்தனை வைரஸும் கடல் மேல் பரப்புலையோ இல்லை பக்கத்துலேயோ வெளியே போயிருக்கும். திபத்துக்கு மேலே, திபத்து இருக்கு இல்லையா, அந்த திபத்து மேலே பல மில்லியன் வருஷம் உறைந்து இருக்கிற பனிப்பாறைகள், பல விஷயங்கள் அப்படியே உடைஞ்சு விழுந்து கொண்டே இருக்கிறது. அந்த பனிப்பாறைகள் உருகும் போதெல்லாம் அங்கிருந்தெல்லாம் அவங்க போகிற ஆராய்ச்சியாளர்கள் எடுத்துகிட்டு வராங்க, அதுக்குள்ளேலாம் வைரஸ் இருக்குது. இந்த வைரஸ்கள் நம்மை தாக்குவதற்கான அத்தனை வலிமையும் வைத்திருக்கிறது அப்படிங்கிறாங்க. சார் என்னதான் செய்யறது? ரைட்டு, இப்படிலாம் சொல்றீங்களே, ஊரை விட்டு இந்த விட்டு போகும்போது எல்லாரையும் ஒரு வயிற்றை கலக்கி விட்டு போகலான்னு போறீங்களா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். உண்மையில் நாம் ஒவ்வொன்றுக்கும் வேக்சின் கண்டுபிடிச்சிட்டு, இல்லைன்னா குழந்தை பிறந்த உடனே அங்கேயே டெலிவரி பார்த்த அடுத்த கணத்தில் உள்ள இருக்க 1.5 லிட்டர் ரத்தத்தையும் உறிஞ்சிட்டு கொஞ்சம் நல்ல வேக்சினாக ஏற்றி விடக்கூடிய ஒரு சூழல் வந்துருமா? தெரியாது. அப்படி கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் முடியுமா? சாத்தியமா? எத்தனை வைரஸுக்கு நம்ம அப்படி கண்டுபிடிக்க முடியும்? நாம் செய்ய வேண்டியது எல்லாம் என்னன்னா, எது வந்தாலும் அதை என்னை தாக்காதபடி, எப்படியான வைரஸ்கள் வந்தாலும் அது நீயே இருந்துக்கோ, இந்த பூமியில உனக்கு இடம் இருக்கு, நீயும் சந்தோஷமா இரு, நானும் சந்தோஷமா திரியிறேன் அப்படிங்கிற ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு நலம் நம்மை நகர்த்த வேண்டும் நண்பர்களே. அப்படி நகர்த்தணும்னா என்ன செய்யணும்? அதற்குத்தான் இன்றைய உரை. 2 விஷயங்களை ரொம்ப முக்கியமா பார்க்க சொல்லியிருக்காங்க. அந்த 2 விஷயங்களை ஒட்டியே நம்ம பேச்சு இருக்கலாம். முதல் விஷயம், இந்த தொற்று நோய்களினுடைய பிடியிலிருந்து நம்முடைய எதிர்ப்பாற்றலை எப்படி சரியாக வைத்துக் கொள்வோம், இது ஒன்று. 2வது, தொற்று நோய் 2 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடியும் சரி, கோவிடை மட்டும் ஓரந்தள்ளிட்டும் சரி, எங்கே மிகப்பெரிய ஒரு நலச்சிக்கல்கள் உருவாகின்றன பார்த்தீங்கன்னா, தொற்றாத வாழ்வியல் நோய்களில் தான். இன்றைக்கும் இப்பொழுது எடுத்தாலும், இன்னைக்கு தினம் எடுத்தா கூட 74% மரணங்கள் தொற்றாத வாழ்வியல் நோயில தான் நடக்கு.
அது என்ன சார்? தொற்றாத வாழ்வியல் நோய்கள். சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, புற்றுநோய், மாரடைப்பு, நாள்பட்ட நுரையீரல் நோய்கள், உளவியல் நோய்கள், இவை எல்லாத்தினால தான் மரணம் மிகப்பெரிய அளவு நடந்து கொண்டிருக்கு. எவ்வளவு? 74%. உலகம் முழுக்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்ற டேட்டா என்னன்னா 74% ஆஃப் டெத் அட்ரிபியூட்டட் டியூ டு தி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். அப்ப எவ்வளவு கவனமா இருக்கணும் சார். நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்ன சார் பண்ண போகுது? சக்கரை வியாதியெல்லாம் என்ன சார் பத்தி கவலை இல்லை அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே யோசிச்சு பார்த்தா அதனுடைய புள்ளி விவரங்களையும் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களையும் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அச்சமாக இருக்கிறது. இந்த கோவிட் காலத்திலேயே நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு செய்தி, தினம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் ஒரு மருத்துவத்துறையினுடைய செயலரும் மாலை நேரத்தில் நமக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க. இன்றைக்கு காலையிலிருந்து 43 பேர் தமிழ்நாட்டில் இறந்து போயிட்டாங்க, அதில் ஒரு கோமார்பிலிட்டி இருக்கிறவங்க 38 பேர் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்களா இல்லையா? அந்த கோமார்பிலிட்டிங்கிற வார்த்தையெல்லாம் மருத்துவ உலகம் மட்டுமே பேசி கொண்டிருந்தது. இன்னைக்கு எல்லா வெகுஜன மக்களுக்கும் அந்த கோமார்பிலிட்டிங்கிற வார்த்தை வந்து பழகிருச்சு. அந்த கோமார்பிலிட்டி தான் இந்த தொற்றாத வாழ்வியல் நோயில் ஏற்கனவே அவத்தைப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை தான் அந்த கோமார்பிலிட்டிஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த தொற்று நோய் வந்தாலும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய இடம் தொற்றாத வாழ்வியல் நோய். நல்லா புரிந்து கொள்ளணும் நண்பர்களே. நான் திட்டக்குழுவில், தமிழக அரசினுடைய திட்டக்குழுவில் இருக்கிறேன். தொடர்ச்சியாக பல புள்ளி விவரங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம்லாம் போகும்போது எத்தனை பேருக்கு போகுது, எவ்வளோ பேருக்கு நோய் இருக்குது, என்ன மாதிரி இன்டர்வென்ஷன் நடக்குது, அந்த இன்டர்வென்ஷனில் பலன் கிடைக்கிறதா, எத்தனை மக்கள் பயன்பெறுகிறார்கள் என்கிற புள்ளி விவரங்கள்லாம் பார்த்து கொண்டே இருக்கும். அந்த புள்ளி விவரங்களை பார்க்க பார்க்க உண்மையிலே சில நேரங்களில் மனம் பதைக்கிறது. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 கோடி பேர் இருக்கும். இந்த 9 கோடி பேரில் கிட்டத்தட்ட 15% பேர் டயபெட்டிக். ஒட்டுமொத்த இந்திய வரைபடம் எடுத்தோம்னா கடைசி கூம்பில் இருக்கிற 2 மாநிலம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு, கேரளம், 2 பேருக்கு இடையில தான் தொடர்ந்து போட்டி. யார் முதல் டயபெட்டிக் கேபிட்டல்? இந்தியாவுடைய டயபெட்டிக் கேபிட்டல் கொஞ்ச நாள் கேரளா, கொஞ்ச நாள் தமிழ்நாடு, கொஞ்ச நாள் கேரளா. ஆனால் கடந்த 3 வருஷமா நம்ம விடலையே, நம்ம தான் முதலிடம். கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது டயபெட்டிக். அதுக்கப்புறம் ஊட்டி பார்த்தோன்னா ஓரத்தில் பஞ்சாப்ல அடுத்து ரொம்ப அதிகமாக டயபெட்டிக் இருக்காங்க. நான் பல காலம் யோசித்திருக்கிறேன், அரிசி அதிகமாக சாப்பிடக்கூடிய மாநிலங்களில் தானே இது அதிகமாக வருது, அரிசிக்கும் இதுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குன்னு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறாங்களே. இந்தியாவில் யாரெல்லாம் அரிசி அதிகமாக சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா தமிழ்நாட்டை விட அதிகமாக சாப்பிடக்கூடிய மாநிலம் தெலுங்கானா. மிகப்பெரிய அளவில் அரிசி சாப்பிட்றாங்க. பெர் கேபிட்டா ஒரு தனி நபர் அரிசி பயன்படுத்தக்கூடிய அளவில் எடுத்து பார்த்தா அதிகமாக சாப்பிட்றது ஒரிசா. ஆனால் அங்கெல்லாம் வந்து அதிகமாக டயபெட்டிக் இல்லை நம்பரில். ஏன் தமிழ்நாட்டிலையும் ஏன் கேரளாலையும் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா ஒரு விஷயம் ஒத்து போகிறது. என்ன விஷயம் ஒத்து போகுதுன்னா, இந்தியாவில் மிக வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் 1, 2, 3 எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் தான். அப்போ வளர்ச்சிக்கும் சர்க்கரை வியாதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. வெறும் அரிசிக்கும் சர்க்கரை வியாதிக்கும் இல்லை, வளர்ச்சிக்கும் சர்க்கரை வியாதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. மற்ற மாநிலம், மகாராஷ்டிரா தான் வளர்ந்த மாநிலம். மகாராஷ்டிராவில் பாம்பே வளர்ந்துருக்கு, புனே வளர்ந்துருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற பல குக்கிராமங்கள் நம் மாவட்டத்தினுடைய கிராமங்களுக்கு கிட்ட நிற்க முடியாது. அங்கே அந்த அளவுக்கு வளர்ச்சி கிடையாது. ஆனால் நம்ம மாநிலத்தில் தான் ஒட்டுமொத்த வளர்ச்சி மிக அதிக அளவில் இருக்கு. ஆனால் அந்த வளர்ச்சியின் ஒரு விலையாக நம்ம சர்க்கரை வியாதியை வாங்கியிருக்கோம். சரி, சர்க்கரை வியாதி இருக்கு 15%. உலக சுகாதார நிறுவனம் இந்தியாவினுடைய புள்ளி விவரங்களில் எல்லாம் 22% சொல்றாங்க. ஆனால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நம்பர்னா 15% 17%. 9 கோடி பேரில் 15% எத்தனை பேர்? கிட்டத்தட்ட 1.25 கோடி. 1.25 கோடி பேருக்கு ஒன்று டயபெட்டிக், இல்லைன்னா ஐஜிடின்னு சொல்லக்கூடிய இம்பேர்டு குளுக்கோஸ் டாலரன்ஸ், சர்க்கரை வியாதி வருவதற்கு முந்தைய நிலை. வந்துருமா வராதான் தெரியாது, ஆனால் கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஏர்லி டயபெட்டிக்னு சொல்லலாம். அது மட்டும் 1.25 கோடி பேர். இந்த 1.25 கோடி பேரில் எத்தனை பேர் கட்டுப்பாட்டில் இந்த சர்க்கரை வச்சிருக்காங்க? பல அமெரிக்காவில் சர்க்கரை கூட தான், யூரோப்பில் பல நாடுகளில் சர்க்கரை கூட தான். ஆனால் அங்கே என்ன கட்டுப்பாடு இருக்கு, நம்ம ஊரில் என்ன கட்டுப்பாடு இருக்குன்னா வேதனையாக இருக்கிறது நண்பர்களே. 10.3% மக்கள் மட்டும்தான் சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. 1 கோடி பேரில் 10 லட்சம் பேருக்கு தான் சர்க்கரை கட்டுப்பாட்டில் ஒரு 6.5 HbA1c இருக்கு. மீதி 90 லட்சம் பேர் சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லை. பல பேருக்கு என்ன பதில்னா, சார் சர்க்கரைன்னு வியாதியே கிடையாது சார், இவனெல்லாம் சேர்ந்து ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் மாத்திரை விற்கிறதுக்காக நம்பரை கூட்டி குறைச்சி போட்டுட்டு இருக்காங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு குரூப் சொல்லிக்கிட்டே இருக்கு. இன்னொரு குரூப்கிட்ட கேட்டாங்கன்னா, சார் நான் ரொம்ப கவனமாக தான் இருக்கேன், நேற்று மைசூர்பா வச்சுட்டாங்க, என்ன செய்யுது
அதை வச்சுட்டு போக முடியுமா? அது லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டேன் சார். முந்தானத்து ஊர்லேருந்து மாம்பழம் வந்துருச்சு. ஆஃபீஸில் மீட்டிங்கில் சர்க்கரை போட்டு தான் சார் டீ கொடுத்தாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை தினம் தினம் சொல்லி தன்னோட HbA1c கூட இருக்கிறதுக்கு எப்பொழுதும் ஒரு காரணம். என்கிட்ட வரக்கூடிய என்னுடைய நோயாளிகளில் பார்க்கும்போது எங்கள் ஹாஸ்பிட்டலே ஒரு 35-40% டயபெட்டிக் தான். அவங்க வந்து இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை காட்டும்போது முந்தின நாள் எடுத்துன சர்க்கரை அளவு எடுத்துட்டு வருவாங்க. ஏன் சார் நான் சொல்லி முடிக்கிறதுல அந்த நேற்று ஒரு 5 இட்லி சாப்பிட்டேன் சார், அதனால மற்றபடி நான் நல்லா தான். இப்படியே காரணம் சொல்லி சொல்லி 90 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் டயபெட்டிக் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்க. சரி, இதனோட விளைவு என்ன? 90 லட்சம் பேர் இப்படி இருக்காங்கன்னா என்ன விளைவு? அதற்கும் அறிவியல் என்ன பதில் சொல்லுது தெரியுமா? இந்த 90 லட்சம் பேர்ல 30% பேர் தன்னுடைய வாழ்நாளிலேயே மாரடைப்பையோ புற்றுநோயவோ சிறுநீரக செயலிழப்பையோ கண்டிப்பா பெறுவாங்கிறாங்க. முன்னாடி மாதிரி இப்போ நம்முடைய முதுமை காலம் கூடிக்கிட்டே இருக்கு. இப்போ முதுமை தமிழ்நாட்டினுடைய ஆவரேஜ் ஏஜ் பார்த்தீங்கன்னா 70 to 73 போயாச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல 80 வரைக்கும் வந்துடும். ஆனால் ஆரோக்கியமான முதுமையாக இருக்குமா தெரியாது. அன்னைக்கு இருந்த மாதிரி ஒரு ஈஸ்டரில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு காலையில் எழுந்துச்சு ஒரு வாக்கிங் போயிட்டு பேரம்பேத்திகள்ட்ட எல்லாம் பேசிட்டு சந்தோஷமா ஒரு முதுமை இருக்குமா தெரியாது. சார் 6 மணிக்கு டயாலிசிஸ் போகணும், 8க்கு திரும்பி வரணும், வந்ததுக்கப்புறம் பொரியல் மாதிரி மாத்திரை இருக்கும் அதெல்லாம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போக முடியாது, இங்கே போக முடியாது. இப்படியான முதுமைக்குள்ளே தான் நம் மக்களில் பல பேர் சிக்கி கொண்டிருக்காங்க. இன்னும் வர இருக்கிற காலத்தில் இது மிக மிக அதிகமாகும் என்று அறிவியல் உலகம் சொல்லிகிட்டே இருக்கு. ஒரு மருத்துவமனை அரசாங்கம் ஒரு நிர்ணயிக்கிறதுக்காக ஒரு டிஸ்கஷன் நடக்கு. சென்னையில் 500 பெட் உள்ள 500 டயாலிசிஸ் சென்டர் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டலாமா அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ நான் சும்மா எதாச்சும் 500 டயாலிசிஸ் யூனிட் போடணுமா? ஒரு டயாலிசிஸ் ஒரு நாளைக்கு 6 பேருக்கு ஹெல்ப் பண்ணுமே, அப்போ 3000 பேரை ஒரு நாளைக்கு பண்ணணுமான்னு சொல்லி பேசினா டேட்டா சயின்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, இருக்கிற சக்கரை வியாதி அளவு எல்லாம் எடுத்துட்டு வந்து சார் 3000 பேர்லாம் பத்தாது சார் 1000 போடுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இது யாருக்கு? விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு மக்கள் குடிக்கு கூட 3000 பேர் ஒரு நாளைக்கு பத்தாதுங்கிற நிலைமையை நோக்கி தான் போய் கொண்டிருக்கோம். நண்பர்களே, இந்த புள்ளி விவரங்கள் ஏதோ விஜயகாந்த் படத்தில் ஒன்றுனா சொல்ற மாதிரி நினைக்க வேண்டாம். இந்த புள்ளி விவரங்கள் ஒத்தனையும் பதைபதைக்க வைக்கிறது நமக்கு. இப்படியான சூழல்ல தான் நம்ம கோவிட் வருமா வராதா, அதுக்கப்புறம் ஏதாவது வந்துருமா வராதான்னு நினைக்கிறோம். ஒரு பக்கம் சர்க்கரையே இரத்த கொதிப்பையும் மாரடைப்பையும் சிறுநீரத்தை கொண்டு வர்றது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யாருக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டில் இல்லையோ அவர்களுக்கு தான் இந்த மாதிரியான தொற்று நோய்கள் வரும்போது நுரையீரலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கு. ஸ்கோர் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா சார், கோவிட் ஸ்கோர் உங்களுக்கு என்ன, ஏதோ கிரிக்கெட் ஸ்கோர் கேட்ட மாதிரி 23/25 சார், 15/25 சார். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது வந்து பிராணாயாமத்தை பற்றி பேசும்போது திருமூலர் பாடின பாட்டு. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனுக்குன்னா சரியா நல்ல பிராணாயாமத்தில் வந்து பூரகம் ரேசகம் கும்பகம்னு காற்றை பிடிச்சு கணக்காக மூச்சு விடுறவனுக்கு கூற்றை பற்றி கவலையே இல்லை, அதுதான் அதனோட அர்த்தம். ஆனால் நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? SpO2 வந்து 95 சார், 93 சார். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளனா கையில் வரைய மாட்டிட்டு சில பேர் ஆப்பிள் வாட்சை மாட்டிக்கிட்டு அதில் கணக்கறிவாளனா இருக்க வேண்டிய காலத்தில் நம்மை கொண்டு வந்து கோவிட் நம்மளை தள்ளிவிட்டதல்லவா? நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி ஒரு சூழல் வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. என்ன சொல்கிறார்கள் என்கிறது தெரியுமா? இனி வரும் இயல்பு காலம் என்பது பேரிடர்களுக்கு நடுவில் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இனிமேல் பேண்டமிக் லீவ் விடும்போது தான் நம்ம இப்படிலாம் கூட்டம் நடத்தி பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். பேண்டமிக் திரும்ப வரும்போது அவன் உட்காந்து ஆன்லைன்லேயே உட்காந்து அம்மா அப்பா ஆன்லைனு ஸ்கூலு அப்படியே இருக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு போகக்கூடிய காலம் இல்லாமல் இல்லை நண்பர்களே. அதற்காக உலகம் முழுக்க எத்தனித்துக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த நாடுகளும் அவர்கள் முழுக்க இந்த உலகத்தை முழுமையாக ஆன்லைன்லேயே நடத்திடலாமாங்கிறதுக்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பெருநிறுவனங்கள் அத்தனையும் அதுக்குள்ளதான் போய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், தொற்று நோய்க்கு எதிரான எதிர்ப்பாற்றலை ஒரு பக்கம் கொண்டு வரணும், அதை பற்றி பேசுவோம். தொற்றாத நோய்களின் பிடி இறுகாமல் பார்த்து கொள்ளணும். சர்க்கரை சரியாக கையாள வேண்டிய கட்டாய உணர்வு அத்தனை பேருக்கு இருக்கு. அதெல்லாம் சர்க்கரை வியாதி வந்தப்புறம் பார்த்துக்கலாம்னா இல்லை. நம் வீட்டில் 20 வயது 25 வயதிலேயே அந்த புரிதல் இருக்கு. இப்போ வந்து பணம் பெரிதா இல்ல வந்து அன்பு பெரிதா அப்படின்றதுல டைட்டில்ல வந்து பேசினாரு. அதாவது வாழ்க்கை ஓடுற நீங்க ஒரு தலைப்பு சொன்னா தேவையில்லை, நீங்க ஒரு உரை நிகழ்த்தினா நான் இப்ப நடத்துறது தலைப்பு நான் என்ன தலைப்பு உங்களுக்கு எது புரியலன்னு நினைக்கிறீங்க? எது புரிந்தால் வாழ்க்கையை புரியும் என்பது. ஆனா அவர் பேசினதுல வந்து பாத்தீங்கன்னா பணம் மட்டும் முக்கியம் அப்படின்ற மாதிரி பேசினாரு. இல்ல அது சாப்பிட்டு பேசுங்க. இப்ப என்ன தலைப்புன்னு சொல்லுங்க.
நான் ஏதாவது தலைப்பு நீங்க சஜஸ்ட் பண்றீங்களா எனக்குன்னு கேக்குறேன். அதைத்தான் சொல்ல வர்றேன். அதாவது பணம் மட்டும் முக்கியமா அல்லது அன்பு முக்கியமா அப்படின்றதுல சாருமே சொல்லல பணம் மட்டும் முக்கியம்னு சொல்ல, அந்த பணத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தது அது. அதை பாரதி கோட் பண்ணியிருக்காருன்னு சொல்றாரு. அவர் வெளிப்படையாக சில உண்மைகளை சொன்னார். ஏன்னா நீண்ட காலமான சில நம்பிக்கைகள் இருக்கு. பணம்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்தையும் பல கோடி ரூபாய் பணம் இருக்கு, சம்பாரிச்சு முடிச்ச பிறகு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க பணம் பெரிய விஷயம் இல்லை, நாமளும் சம்பாரிச்சு முடிச்சுட்டு அப்புறமா கண்டுபிடிச்சுக்கலாம். அந்த ரியாலிட்டியை அவர் சொன்னார், அவ்வளவுதான். ஓகே, பணம் மட்டும் பெரியதா, இதான் உங்க தலைப்பு. ஓகே, யா, பணம் மட்டும் பெரியதா. ஓகே, இது பற்றின புரிதல். எனி த டாபிக் டு சஜஸ்ட்? என்னப்பா இந்த ஊர் இவ்வளவு அமைதியா இருக்கிய? சொல்லுங்கண்ணே. பணம் மட்டும் பெரியது. அப்போ இவர் கிளப்பிட்டு போனதுல இப்ப தலைப்பு முழுக்க எனக்கு அதுல வருது. பணம் மட்டும் பெரியது. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. அப்பா யார் அது? கரூரா? அதாவது இப்ப இளைய சமுதாயம் வந்து ஒரு பக்கம் நல்லதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ரொம்ப வருத்தமா இருக்கு. அவங்களுக்கு வந்து நீங்க அட்வைஸ் பண்ற மாதிரி இல்ல வந்து புரியற மாதிரி எளிமையா? இளைய சமுதாயம் என்ன தப்பு சரிதான் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கே தெரியும், எல்லாரும். எனக்கு ஒண்ணும் தெரியாது, அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. தெரியலையா? எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்காங்க. நீயானா ப்ரோக்ராம் வந்து இல்ல குற்றம்னா இளைய எப்போதுமே இது வழக்கமா சொல்றதா. எப்போதுமே பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா வந்து நம்ம அப்பாவை சொல்ல என்ன சொல்லுவாரா, நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படிம்பாரு. அவர் எப்படி இருந்தா நமக்கு தெரியாது, அதனாலே அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் அப்பா நம்மகிட்ட சொல்லுவார், நாங்களாம் சின்ன பிள்ளைகள் எப்படி இருந்தோம் தெரியுமான்னு. எப்பயாவது அவங்க அப்பாவோட வாத்தியார பள்ளிக்கூடத்தில் பார்க்கறப்ப தான் நல்ல பிள்ளையா இருக்கடா உங்க அப்பா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் தெரியும் நம்ம அப்பா என்ன ராவடித்தனம் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க குறிப்பா இந்த காலத்து இளைஞர்கள் இந்த பிரச்சனையில இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒரு விஷயம் சொன்னா பெட்டர். முன்னை விட பொறுப்பா இல்ல, அதான அடிப்படையில தான். முன்னை விட பொறுப்பா இல்ல, ஆமாங்க சார், பொறுப்பின்றி செயல்படுகிறது. ஓகே, தென் அடுத்து வேறு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. பத்தாய பாயிண்டே வருது, எனக்கு ஒரு விஷயம் புரியல. 2K கிட்ஸோட டிக்ஷனரி கிரிஞ்ச் பூமர் கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா. கிரிஞ்ச் பூமர். ஓகே, யார் அந்த பூமர் அங்கிள் உங்க வீட்டுல? எல்லாருமே. ஓகே, கிரிஞ்ச் பூமர். 2K கிட்ஸ் புரியல. எது புரிந்தால் வாழ்க்கை புரியும். 2K கிட்ஸ் புரியல. இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் பொறுப்பாக இருக்கிறார்கள், புரியல. பணம் வேணுமா, மகிழ்ச்சி வேணுமா, புரியல. வேற. வணக்கம். வணக்கம். இப்போ நம்மளோட பயணத்துல பாத்தீங்கன்னா நம்ம சக மனிதர்களோட பழகிட்டு தான் இருக்கோம். ஆபீஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், நட்பு வட்டாரமா இருக்கட்டும், சொந்தமா இருக்கட்டும். சோ நம்ம அவங்க கிட்ட பழகுறோம். இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நினைக்கிறத நம்ம கொண்டு வரது இல்லாம அவங்கள சார்ந்து நம்ம வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணி போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சுயமாக வாழ முடியல, அடுத்தவனுக்காக வாழ வேண்டியிருக்கு. ரொம்ப குழப்பிட்டு பயன்படுக்க. டீச்சரா இருக்கீங்களா? டீச்சரா? எஸ் சார். சொன்னா இல்லையா, இவ்வளவு விளக்கமா பேசினாலே டீச்சர் தான். ஏன்னா ஒரு விஷயத்தை எலாபரேட்டிவா புரியுற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணா அவங்க டீச்சர். தேங்க்யூ டீச்சர். ஓகே, சுயமாக செயல்பட முடியவில்லை. நம்மள நாம எப்படி புரிஞ்சுக்கிட்டு சமுதாயத்துல நடக்கணும், நம்மை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இப்பதான் கரெக்டா 9ஆம் கிளாஸ் கட்டுரையின் தலைப்பு. நம்மை நாம் சரியாக புரிந்து. தேங்க்யூ டீச்சர். யா, வேறு. வணக்கம். ஆமா சொல்லு. நீலாம் சின்ன பிள்ளை தானே, சத்தமா சொல்லு. நான் சின்ன பிள்ளையா? ஒரு நீங்க இல்ல, அவ்வளவு நம்பிக்கைலாம் வேண்டாம். உங்க பின்னால ஒரு பிள்ளை நிக்குது, அந்த பிள்ளை சின்ன பிள்ளை. இல்ல மைக் வேண்டாம், அந்த பொண்ணு சவுண்டாவே பேசும். அண்ணன்டே மைக்க கொடுங்க. நீங்க சொல்லுமா. எது பண்ணாலும் சார், இப்ப எது பண்ணாலும் வந்து சந்தோஷமாவே யாரும் இருக்க மாட்டேன்றாங்க சார். ஐ திங்க் எங்க ஜெனரேஷன் வந்து இன்டர்னல்ஸாலும் சும்மாவே இருக்காங்க, எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் நார்மலாவே இருக்காங்க. எங்க மெடிசன்ஸ் அப்படிதான் இருக்காங்க. எது பண்ணாலும் மகிழ்ச்சியா இல்லையா? ஆமா சார். என்ன படிக்கிறீங்க சார்? மெடிசன். ஏமா நீங்களே மகிழ்ச்சியா இல்லைன்னா நாங்க என்ன பண்றது சார்? அப்படிதான் சார் காலேஜ்லயே சொல்றாங்க. ஓ, நீங்கள் எது பண்ணாலும் மகிழ்ச்சியா இல்லை இந்த தலைமுறைக்கு. அகைன் 2K கிட்ஸ்மா எங்க நீங்க கிரிஞ்சி பூமரங்கிறீங்க, அவங்க நிம்மதியா இல்லைங்கிறாங்க. ஓகே, வேறு. அண்ணன் கொடுங்க. இப்போ அவர்கிட்ட கொடுங்களேன், முன்னால் இருந்தவர். ஆனா கோச்சு கூட கொடுங்க. அவரு ஏரியா தாதான்னு நினைக்கிறேன். சொல்லுங்கண்ணா. தலைப்பு ஆரம்பத்திலே ஏரியா தாதான்ட்டீங்கன்னா என்ன பேசுறது? என்னங்க பெரிய மனுஷர்னா அப்படிதானே. 6வது அறிவு யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? 6ஆம் அறிவை பயன்படுத்துவதா இல்லையா? ஓகே, 6ஆம் அறிவை. ஓகேண்ணா. லாஸ்ட் ஒன்.
கடைசி சார் சொல்லுங்க. அதாவது அனுபவ வாழ்க்கை ரொம்ப சிறந்ததா இல்லாட்டி புத்தக அறிவு சிறந்ததா? அனுபவமா புத்தகமாவா? ஓ, புத்தக கண்காட்சியில் வச்சு கேட்குறீங்களே சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு தலைப்புல இது கொஞ்சம் நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது ஆஃப்டர் கொரோனா பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்கள்ட்ட வந்து பெரிய சேஞ்சஸ் தெரியும். அது ஒழுக்க நெறியிலிருந்து தவறுகிறதா மாணவர் சமூகம். ஓகே, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. ஆஃப்டர் கொரோனா எஸ்பெஷலி ஏற்கனவே அவங்க கூட அந்த ஒழுக்கம்ங்கிறத வந்து இது ஒரு தேவையில்லாத நம்ம பழமைவாதமோ அப்படிங்கிற மாதிரி மாணவர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது இன்றைய சமூகத்தில் அது யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா? கட்டாயமா, நல்ல டாபிக். அவங்களும் அதான் ஏற்கனவே சொன்னாங்க நினைக்கிறேன். ஆமா, சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மா. சார், நான் ஒரு 12th ஸ்டூடண்ட். சோ இப்போ கொரோனாக்கு அப்புறம் எனக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன் நிறைய இருக்கு. சோ how to eliminate the distraction? How to eliminate distraction? What அப்படி டிஸ்ட்ராக்ஷன் மூலமா தப்பான முடிவு எடுக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? Okay, what kind of a distraction is that? Yes sir. Thank you sir. No, what kind of a distraction is that? அம்மாடி, அவங்கள்ட்ட கொடுங்க. என்ன மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்? கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அந்த மாதிரியா, இல்ல லைஃப் போர் அடிக்குதா? வாட் இஸ் ஹேப்பனிங்? கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சார். கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஓகே, காடி. சரி, எது புரிந்தால் வாழ்க்கை புரியும், அதானே சார்? ஆமா. மனைவி கணவனை புரிஞ்சுக்கணும், கணவன் மனைவியை புரிஞ்சுக்கணும் சார். அது டாபிக் பத்தி நீங்க பேசி நாங்க கேட்கணும் ஒரு ஆர்வம். ஓகே, மனைவி கணவனை குழந்தைகளோட வளர்ப்பு முறை சார். அவங்களை எப்படி வளர்த்தா, ஏன்னா அவங்க தான் அடுத்த சமுதாயம், அவங்களை எப்படி நம்ம வழிநடத்தணும்ன்றத இன்றைய பெற்றோர்கள் சில டாபிக். ஓகே, மனைவி கணவனை புரிந்து கொள்ளணும், கணவன் மனைவியை புரிந்து கொள்ளணும். ரெண்டு பேரும் குழந்தைகளை புரிஞ்சுக்கணும், குழந்தைகள் நம்மளை புரிஞ்சுக்கணும் சார். ஓகே, ஆரம்பிக்கலாமா? சார், ஒரே ஒரு சார், ஒரே ஒரு சார்லாம் வேற ட்ரெயினுக்கு போகணும்னே, நான் என்ன பேச ஆரம்பிக்கல. அதாவது வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு நாம மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுமா, இல்ல சமுதாயத்தை சேர்த்து புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம சமுதாயம் நம்மள புரிஞ்சுக்கணுமா, நம்ம சமுதாயத்தை புரிஞ்சுக்கிறது கேக்குறீங்களா? இல்ல சமுதாயத்தையும் நம்ம சேர்த்தே எடுத்துக்கிட்டு போக வேண்டியிருக்கா? சமுதாயம் நட்டுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை மொத்தம் இன்பமா பாத்துக்கிட்டா போதுமா, இல்ல நம்ம இன்பமா இருக்கு சமுதாயத்தோட பங்கு அதுல இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ஒரு சந்தேகமாவே இருக்கும் எனக்கு. இந்த ஒரு படத்துல இவரு யோகி பாபு சொல்லுவாரு, நான் ஒன்ன காண்டேத்தவனை வண்டியில் ஏத்தனமா, இவன் என்ன காண்டேத்துறான். அது மாதிரி நான் ஏதாவது புரிஞ்சுக்கலான்னு பார்த்தா என்னையோ குழப்புற லெவலுக்கு ஒரு டாபிக் சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்க என்ன மட்டும் நான் புரிஞ்சுக்கிறதா இல்லை சமுதாயத்தையும் சேர்த்து நான் புரிந்து கொள்ள வேண்டுமா? ஓகே, லாஸ்ட் ஒன். சொல்லுங்கம்மா. நான் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிட்டேன். எனக்கு என்ன இந்த சமூகத்துல புரியலன்னா, பார்ன் வித் சில்வர் ஸ்பூனோ இல்ல ஓரளவுக்கு ஆவரேஜான அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்களோ தான் அவங்க நினைச்சத படிக்க முடியுமா? கஷ்டப்பட்டு நாங்க எவ்வளவுதான் ஸ்கோர் பண்ணி டாப்பர்னு பேர் எடுத்தாலும் நாங்க நினைச்சதை எங்களால படிக்க முடியல. அப்ப இந்த சமுதாயத்துல நாங்க எந்த சூழல வளர்ந்தோமோ அதே சூழலே தான் கல்வி பயின்று எங்க வாழ்க்கை கடைசியில அப்படியே சுத்திட்டு போயிருமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி. இதுக்கு இப்போ பதில் சொல்லிடுறேன். ஏன்னா வாழ்க்கையில் அப்பர் மிடில் கிளாஸும் அஃப்ளூவன்ட் பீப்புள் மட்டும்தான் வளர முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மேடையில் இருக்க யாரை வேணாலும் கேளுங்க, தே நெவர் கம் ஃப்ரம் அஃப்ளூவன்ட் ஃபேமிலி. உங்கள் கலெக்டர் வந்திருக்காரான்னு தெரியல, அவர் வந்தாருன்னா கேளுங்க, அவர் அஃப்ளூவன்ட் ஃபேமிலியான்னு. ரைட்டா? வந்திருக்காரா சார்? ஆர் யூ கம் ஃப்ரம் அன் அஃப்ளூவன்ட் ஃபேமிலி? இல்லையா? எங்கே படிச்சிங்க சார்? மதுரையில் டாக்டர். ஏமா அவரும் டாக்டரா? It's a myth. இது ஒரு பிலீஃப். இதை நீங்க நம்புற வரைக்கும் வளர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கும் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை நம்ம காதுல சொல்றது ஒரு அவச்சொல். இதெல்லாம் நம்பாதீங்க. இந்த உலகத்துல ஆனா இப்ப நாங்க 12th முடிச்சு நல்ல மார்க் எடுத்தாலும் எங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கல. அதான் ஆசைப்படுறதையும் படிக்க முடியல. ஆசைப்பட்டது கிடைக்கலன்னா அது கிடைக்கிற வரைக்கும் போராடுங்க. எனக்கும் கூட நான் ஆசைப்பட்டது நான் நினைச்சப்ப கிடைக்கல. அதனால என்ன நான் சொல்ல முயற்சி பண்ணனா, இந்த சமூகம் மாற வேண்டும் எனக்காக எதிர்பார்க்காதீங்க, மாத்துங்க. எல்லாம் பண்ணுங்க, ஜெயிச்சு மேல வாங்க. எதெல்லாம் தப்போ அதை மாத்துங்க. அதுக்கு ஒரு நாள் வரும். அந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்தை பாருங்க. மற்றபடி வலுத்தவனுக்கு வாழ்க்கைங்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. அதை பல ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு நம்ம ஜெயிச்சதெல்லாம் தாண்டி வந்து நின்றுட்டோம். அதனால இதை மைண்ட்ல ஏத்திக்காதீங்க. நீங்க உங்க பாதையில போயிட்டே இருங்க. ரைட்டா? இதெல்லாம் சின்ன சின்ன சர்க்கிள்கள். எல்லா நேரத்திலும் நமக்கு ரெட் கார்பெட்லாம் கிடைக்காது. நீங்க வளர்ந்து நின்ற பிறகு எல்லாரும் வா வான்னு சொல்லுவாங்க. வளர்ற வரைக்கும் இந்த உலகம் உங்களை ஏளனம் செய்யும். வளர்ந்து விட்ட பிறகு அண்ணாந்து பார்க்கும். அந்த நாள் வரைக்கும் காத்திருங்கள், அதற்காக போராடுங்கள். தட்ஸ் இட். அவ்வளவுதான். குட் லக் மா. ஓகே, ஷால் வி ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னது? ஐயோ, நான் தொடங்குனது தப்போ? இல்ல இல்ல சார், நான் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர். நான் சைக்கோதெரபி எல்லாம் படிச்சிருக்கேன். அதெல்லாம் விட ரொம்ப கஷ்டமான விஷயம் பேரண்டிங் மாதிரி தெரியுது. அந்த பேரண்டிங்ல பாத்தீங்கன்னா முக்கியமா வேல்யூ சிஸ்டம் எப்படி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இது பண்றதுங்கிறது புரிய மாட்டேங்குது. சோ அத வேல்யூ சிஸ்டம் எப்படி சொல்லி தரதுங்கிறது புரியலையா? ஆமா.
எப்படி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வேற மாதிரி போயிடுச்சு. இப்போ எப்படின்னா ஒரு மணி வேல்யூ பண்றாங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரூ ரிலேஷன்ஷிப்ல வேல்யூ பண்றது கிடையாது, ஜஸ்ட் ஜாலிக்காக பண்றது. சோ ஒரு உண்மையான வேல்யூஸ் என்ன, அந்த ப்ரையாரிட்டி இருக்குல்ல சார், ப்ரையாரிட்டிஸ் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து இன்சிஸ்ட் பண்ண முடியல. அவங்களுடைய ப்ரையாரிட்டி வேற மாதிரி இருக்கு, நம்மளுடைய ப்ரையாரிட்டி வேற மாதிரி இருக்கு. உங்க ப்ரையாரிட்டி ஏன் பிள்ளைங்க மேல இன்ஃப்யூஸ் பண்றீங்க நீங்க முதல்ல? இல்ல ஒரு சின்ன விஷயம் சார். இப்போ நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது பென்சில் தொலைஞ்சிச்சுன்னா ஒரு சின்ன பென்சிலோட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. உண்மைதான், எனக்கு தெரியாது. இந்த கடந்த கால பீலாக்கள் இருக்கு, இதான் உலகம் முழுக்க ஏமாத்துற. சின்ன பிள்ளை எப்போது சின்ன பிள்ளை தான். 80ல பிறந்தாலும் நீங்க சின்ன பிள்ளை தான். அப்ப பென்சிலோட வேல்யூ நமக்கு தெரியாது. நம்ம அம்மா நம்ம கிட்ட சொன்ன அதே டயலாக் தான் இன்னமும் நம்ம சொல்றோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? உங்க அம்மா உங்கள்ட்ட ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்க, இந்த ஒரு பேனா வாங்குறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதே தான் நான் என் பிள்ளைகிட்ட சொல்றேன். இங்க பாரு, உனக்கு இந்த ஸ்கூல்ல சேர்த்து விட நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமான்னு. இந்த டயலாக் மாறவே இல்லை. அப்ப grown up ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த உலகம் மாறிவிட்டதால் சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் என்று நாம நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அவர்கள் சிறு பிள்ளைகள் தான். அவர்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற வரைக்கும் நல்லது. அவங்க சீக்கிரமே பெரிய பிள்ளையானா ரொம்ப சீக்கிரமே வயசானவன் ஆயிருவாங்க, வீட்டை விட்டு வெளில அனுப்பிடுவாங்க. அப்புறம் என்ன கேட்காது, பிள்ளைகளாக இருக்கட்டும், நோ ப்ராப்ளம், நத்திங் ராங் அபவுட் இட். தட் we expect too much from this generation. அது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நம்ம நிறைய உங்களுக்கு கொடுக்கறனால நிறைய எதிர்பார்க்கிறோம், ரைட்டா? இவர்கள் ஆலைகள் அல்ல, அதிகனரக வாகனங்கள் வைத்திருப்பதை போல பெரிய ஆலைகள்ங்கிறதுனால அதை நம்ம செய்யவும் முடியாது, ரைட்டா? ஆனா லாஸ்ட் ஒன், இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா, அரசியலில் ஈடுபட வேண்டுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும். அப்புறம் அரசியல்னா 234 தொகுதி இருக்கு, அங்க இந்த ஓட்டு இருக்கு, இந்த ஜாதி இருக்குங்கிறதுல அரசியல். இந்த சமூகத்தை என் அறிவின் வழியாலும் என் உழைப்பின் வழியாலும் ஒருபடியாவது முன்னுக்கு கொண்டு செல்ல முடியுமா என்று நான் நினைத்து விட்டால் நான் அரசியலில் இருப்பதாக அர்த்தம். அப்படி பார்த்தா நீங்கள் அரசியல் இருக்கீங்க, நானும் அரசியல் இருக்கேன், அதுதான் அரசியல். சரி, நான் தொடங்கட்டுமா? மணி 8 ஆயிடுச்சு. நான் நினைச்சபடி ஒரு 15 நிமிஷம் இதில் போயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. செட்டில் ஆயிடுவோமா? ஓகே. அழகா கடைசி ஆரம்பிச்சவர் ஒன்று சொன்னாரு, அதுலேருந்து நான் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றவர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சிக்கலுக்கான முதல் காரணமே நாம் அடுத்தவரை புரிந்து கொள்ள முயற்சிப்பதுதான். நமக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, கணவனோ மனைவியோ இருந்தால் போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க. பெண்ணுக்கு சொல்லக்கூடிய முதல் முக்கியமான வார்த்தை என்ன? போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க. ஆண் பிள்ளைகளுக்கு இதை சொல்றதே கிடையாது. ஏன்னா ஆணுக்கு பெருசாக புரிஞ்சுக்க முடியாது, அவனுக்கே தெரியும். அதனால் ஆண்கள்கிட்ட பெருசாக அதை சொல்லவே மாட்டாங்க. ஒரு டீ கடையில் போயிட்டு ஒரு ஆண் டீ மாஸ்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன், 2 டீ, ஒன்று சக்கரை தூக்கலாம், இன்னொன்னுல ஸ்ட்ராங்கான்னு மட்டும் சொல்லுங்களேன், ரெண்டையுமே மாற்றி தான் அவர் போடுவார். ஒரு டீ சக்கரை தூக்கலாம் கொடுனா கொடுத்துருவாப்ல, 2 டீயை நீங்கள் சொல்லி மாற்றினீங்கன்னா குழப்பி விட்டுருவாப்ல. ஆணுக்கு அது புரியாதுங்கனால என்ன சொல்லிடுவாங்கன்னா, பெண்ணுக்கிட்டே போய் சொல்லிவிடுவாங்க, போகிற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க, கணவரை புரிந்து கொள், மாமியாரை புரிந்து கொள், நாத்தனாரை புரிந்து கொள், மனிதர்களை புரிந்து கொள் என்பதுதான் இந்த உலகத்தின் ஆகப்பெரிய தத்துவமாக நம்பப்படுகிறது. 2வது, மனிதர்களை புரிந்து கொள்வது மூலம் நமக்கு ஒரு ஈகோ தோணுது, எனக்கு அவர் நல்லா புரியும். நல்ல ஆதர்ச தம்பதிகளுக்கான அடையாளம் என்று நாம் எதை சொல்லுகிறோம்? இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்தவர்கள். ஆக்சுவலாக சொல்ல போனா நன்கு புரியாதவர்கள் தான் நல்ல தம்பதிகள். நன்கு புரியாதவர்கள் தான் நல்ல தம்பதிகள். புரியாதப்ப நீங்க ஒத்துமையா இருந்தா தான் தம்பதியே. தாம்பத்தியம்ங்கிறதே புரியாத போது ஒத்துமையாக இருப்பது தான். புரிந்து கொண்டு போத பிறகு நீங்க ஒத்துமையா இருந்தா என்ன, ஒத்துமையா இல்லாட்டி என்ன? உண்மையா சொல்ல போனா ஒரு மனுஷன் நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவரை விட்டு போயிருவீங்க, அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு போயிரு. மனிதனை மனிதன் புரிந்து கொள்ள முயற்சிப்பதுதான் வாழ்வின் சுவாரஸ்யமே ஒழிய முழுமையாக புரிந்து கொள்வது அல்ல. நமக்கு அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு பின்னணியில் இன்னொன்று என்ன இருக்குன்னு கேட்டா, ஆண் எப்படி வேணாலும் நடந்துக்குவான், அவனை புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வார்த்தையை நம்ம கிட்ட திரும்ப திரும்ப சொல்லியிருக்காங்க. உங்க பிள்ளைகள்ட்ட பத்தி நீங்க சொல்லி கேட்கறதுலையே அவர் புரிஞ்சுக்க கூடாதான் உங்க பிள்ளைங்க உங்கள்ட்ட சண்டைக்கு வராங்க. சோ கால் 2 kids கிரிஞ்சுன்னு சொல்றது, பூமர் அங்கிள்னு சொல்றது யாரை சொல்றாங்க தெரியுமா? போற இடத்துல புரிஞ்சு நடந்துக்க. என்ன புள்ள வளர்த்துருக்க, நாளைக்கு என்னை கேட்டுருவாங்க, உனக்கு சமைக்க தெரியலையான்னு சொல்றப்ப இவங்க சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி கிரிஞ்சாலாம் பேசாத போயிட்டே சொல்லிட்டு அது கொரியன் சீரிஸ் பார்க்க போயிடும். சரிதானே? அப்ப ஒரு பெண் தானாக எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு அவளே அடங்கி போக வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் இந்த புரிந்து கொள்ளுன்னு. இன்னும் சொல்ல போனா புருஷ முண்டாட்டிக்கு நடுவில் சண்டை வர்றதுக்கான காரணம் இந்த புரிதல் தான். நமக்குள்ள எந்த சண்டையுமே கிடையாது. அவருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அவங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கு, 2 பேரும் அன்புக்குரியவராக இருக்கிறார்கள், நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குது, அப்புறம் சண்டை வருது அப்படின்னா சண்டை பிரச்சனைனால வர்றதில்லை. நான் உன்னை ஒரு மாதிரி புரிந்து வைத்திருக்கிறேன். என் கணவருக்கு இந்த விஷயத்தில் கோபம் வரும், இந்த விஷயத்தில் மகிழ்ச்சி அடைவார், இந்த விஷயத்தில் எரிச்சல் அடைவார், இந்த உணவு அவருக்கு பிடிக்கும், இந்த உறவு அவருக்கு பிடிக்காது என்று அவருக்கு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அவர் என்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்புக்கு புறம்பாக நடந்து கொள்கிறாரோ அன்றைக்கு ஒரு ஈகோ இடிக்கிறது. நான் உன்னை இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய புரிதலுக்கு மாறாக நீ நடந்திருக்கிறாய் அப்படின்னா என்னுடைய புரிதல் தவறான. எனக்கு என் மேல இருக்க கோபத்துல தான் என்ன திடீர்னு புதுசா அப்படின்னு கேள்வி கேட்கறீங்க. புதுசா வித்தியாசமா கோவப்படக்கூடாதா? அந்த ஆளுக்கு திங்கக்கிழமை காலையில் 9 மணிக்கு தான் கோவம் வரும், ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? ஆண் பொருட்டு இந்த உலகத்தை அமைக்க வேண்டிய என்ன கட்டாயம் இருக்கிறது? ஏன் அது பெண் பொருட்டும் இருக்கக்கூடாது? ஆண் பொருட்டு இந்த உலகம் இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தை தான் புரிந்து நடந்து கொள் என்பது. புரிய முயற்சிப்பதுதான் வாழ்வின் அழகே ஒழிய புரிந்து கொள்வது அல்ல. நீங்க புரிஞ்சுக்கவும் முடியாது.
புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா விட்டுட்டு போயிருவீங்க. ஒரு மனுஷனை கம்ப்ளீட்டா புரிஞ்சா அவரை விட்டுட்டு போயிருவீங்க. எல்லாம் நல்லது கெட்டது புரிஞ்சிடும். மனுஷனுடைய கிரே ஷேட் வரைக்கும் தான் புரியணும். பிளாக் அண்ட் ஒயிட்டா எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் அவ்வளவு கெட்டவனா தெரியும். இல்ல இவ்வளவு நல்லவனா இவனோட வாழ முடியாது. ரொம்ப நல்லவனோட வாழ முடியாது, ரொம்ப கெட்டவனோட வாழ முடியாது. நடுவாந்திரமா ஒரு கேரக்டர் இருக்கு. புரிஞ்சும் புரியாமலும், தெரிஞ்சும் தெரியாமலும், குழப்பமும் இல்லாமல். 80 வயசுல பாட்டி, 85 வயசுல தாத்தா கிடையா கடந்து செத்து போறாரு. செத்து போன தாத்தா கொண்டு போய் இடுகாட்டில் அடக்கம் செய்து விட்டு மறுநாள் எல்லாம் அந்த சம்பாஷணைகள், இந்த வேலைகள் எல்லாம் முடிந்து ஆசுவாசமாக அந்த கிளவிக்கிட்ட பேர பிள்ளைங்க ஒரு 10-12 உட்கார்ந்துக்கிட்டு தாத்தாவை பற்றி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்குது. தாத்தாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறார் அந்த பாட்டி. 8 புள்ள பெற்று அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் புள்ள பிறந்து 16-17 பேரம்பேத்தி எடுத்து 85 வயதில் இறந்து போனவருடைய மனைவி 80 வயதில் உட்கார்ந்துருக்கிற கிளவி வெயிட்டிங் ஃபார் நெக்ஸ்ட். அவரை பற்றி அழகாக சொல்கிறாங்க. அவர் நல்ல மனுஷன், ஃப்ரெண்ட்லியாக இருப்பார், அன்பாக பழகுவார். அந்த காலத்தில் எனக்கு அவ்வளோ சுதந்திரங்களை கொடுத்தார். அந்த காலத்திலே அவருக்கு இதெல்லாம் செஞ்சார், பண்ணார். எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், அதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார், போனார். எங்களுக்குள்ள நல்ல தாம்பத்தியம் இருந்தது. 8 பிள்ளைகளை பெற்றெடுத்தோம், இன்றைக்கு 16 பேர பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கோம். எல்லாம் சொல்லி முடிச்சு அந்த பாட்டி சொல்லுது, என்ன ஒன்று அந்த மனுஷனை புரிஞ்சுக்கவே முடியாது. எது 8 பிள்ளை பெற்று 16 பேரம்பேத்தி எடுத்து கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்த பிறகு சொல்றாங்க புரிஞ்சுக்க முடியலன்னு. உங்களுக்கு 85 வயசுல தான் புரியும்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்கறவன் கேட்டுக்க, கேட்காதவன் போ. நான் என்ன புரியப்படாத வாழ்க்கையை புரிஞ்சிருச்சு. லைஃப் வில் பி வெரி போரிங். லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்ல உங்களுடைய பாய் ஃப்ரெண்டே உங்க கேர்ள் ஃப்ரெண்டே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? அவர் இப்போது இதுதான் செய்வார் என்பது உங்க ஈகோ. ஒரு மனிதனை நான் முழுமையாக புரிந்து வைத்திருக்கேன் என்பது ஈகோ. மனிதரை புரிந்து கொள்ளவே முடியாது என்பதுதான் உண்மை. ஒரு மனிதரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பது எப்போது புரிகிறதோ அப்போது வாழ்க்கை புரிந்துவிடும். அவ்வளவுதான். லைஃப் நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படிதான் சுவாரஸ்யமே. நான் நிகழ்ச்சி தொடங்கின காலகட்டத்தில் தான் பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு வருடம் ரொம்ப தடுமாற்றமாக இருந்தது. அப்ப என்னுடைய பயிற்சியாக நான் நினைத்துக் கொண்டிருந்த விஷயம் என்னன்னா, நம்ம பழகணும். பார்க்கிற மூஞ்சியை பார்த்தாலே கண்டுபிடிச்சோம், இந்த முகம் பேசும், இந்த முகம் பேசாது. இப்ப உங்களுக்கு வந்து அனுமானம்லாம் இருக்குல்ல, அவர் பாரு டப்புன்னு தூக்கி வேறு மைக் இங்க கொடுப்பாரு. அவருக்கு தெரியுமியா 10-15 வருஷம் அந்த ஷோ நடத்தினான்ல, அவனுக்கே தெரியும் இவங்கள்ட்ட கொடுத்தா அவன் கரெக்டா பேசுவான் அப்படின்னு நீங்களே கூட நம்ப கூடும். நான் அதை நம்பினேன். முதல் ஒரு இடத்தில் என்னுடைய பயிற்சியாக நான் நினைத்துக் கொண்டது, நமக்கு ஒரு அனுபவத்தை நாம் கிரியேட் பண்ணிக்கணும். என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த முகத்தை பார்த்தா அது பேசும், எந்த முகம் பேசாத நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியாக நாம் மாற வேண்டும். மனிதர்களை புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தை சேர்த்து புரிஞ்சுக்கணுமான்னு கேட்டார்ல, சமூகத்தில் வந்திருக்க 50 பேரை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணேன். 15 வருஷமா ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் முடியல. அப்ப நான் என்ன நம்ப ஆரம்பிச்சேன்னா, ஓரிரு வருடங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு தோண்டல் வந்தது. ஓ, இந்த முகம் பேசும், இந்த முகத்தில் இருக்கக்கூடிய கண் துடிக்கிறது, காது துடிக்கிறது, ஆள் ஒரு மாதிரி பார்த்தா மப்பா இருக்காப்ல, நல்லா பேசுவாப்ல அப்படின்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன். ஆனா 6 மாதத்துக்குள்ளே நம்பிக்கை ஓய்ந்தது. நிகழ்ச்சி முழுக்க கடைசி வரைக்கும் பேசாத மனிதர் கடைசி 5 நிமிடத்திலே கையை தூக்கி கெஞ்சிய போது, ரொம்ப நேரமா அந்த மனுஷன் பேச ட்ரை பண்றாரு, யாரும் மைக் கொடுக்கலன்னு கொடுங்க அப்படின்னு நானா ரெக்வஸ்ட் பண்ணி கஷ்டப்பட்டு ஒருத்தட்ட கூட்டினா 3 மணி நேரம் நடந்த ஷோவை மடைமாற்றம் செய்தார் அந்த ஒற்றை மனிதர். அப்போ தெரிஞ்சிச்சு எந்த மனுஷன் என்ன விஷயம் விரும்ப தெரியாது. அப்ப நான் ஹம்பிளா ஒரு முடிவு பண்ணேன், மனிதர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்க கூடாது. எந்த பூத்துலேருந்து எந்த பாம்பு வரும் தெரியவே தெரியாது. யாரிடம் என்ன கருத்து இருக்கிறது தெரியாது, எவரிடம் என்ன அறிவு இருக்கிறது தெரியாது, எவரிடம் இந்த புத்திசாலித்தனம் இருக்கு தெரியாது. இப்ப நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. பீப்புளை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணுவீங்க. ஏன் மாமியார் கோபக்காரி, குணக்காரி கிடையாது. 15 வருஷம் கழிச்சு எல்லா பிரச்சனையும் சோழியெல்லாம் முடிச்சு விட்டு, குடும்பத்தை எல்லாம் பிரிச்சு விட்டு, அடியோ அடின்னு அடிச்சு தெருவெல்லாம் நாரி எல்லாம் முடிஞ்சு 15 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு நாள் என் மூத்த மருமக மாதிரி ஆகாது என்று யாரோ ஒருவரிடம் உங்கள் மாமியார் சொல்ல கதையை 15 வருஷம் கழிச்சு அந்த பைத்தியம் வந்து சொல்லி தொலைய மாட்டேன். சண்டை நடக்கிறப்பெல்லாம் சும்மா இருப்பாங்க. 15 வருஷம் கழிச்சு உன் மாமியார் நீ கல்யாணம் பண்ணி வந்தப்ப சொன்னிச்சு 10ஆம் நாள் என் குடும்பத்தோட கொலவலுக்கு வந்துட்டா, இனி நான் நிம்மதியா சாவேன்னு சொன்னாங்க உங்க மாமியார். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணாக உன்னை அவங்க பார்த்தாங்கன்னு எப்ப சொல்றாங்க? 15 வருஷத்துக்குள்ள எல்லா சண்டையும் முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆச்சு? இப்ப சொல்றாங்க இப்ப ஓடி போய் அழுது ஏதாவது நடக்க போதா என்ன? ஒண்ணு நடக்க போறதே கிடையாது. காரணம் என்ன? இந்த 15 ஆண்டுகள்ல 2 பேருக்கும் நடந்த பிரச்சனை, மாமியாரை புரிந்து கொள்ள மருமகள் முயற்சித்ததும், மருமகளை புரிந்து கொள்ள மாமியார் நினைத்ததும் தான். இது அறிவின் கூற்று என்று நாம் நம்பிக்கொண்டே இருக்கோம். வாழ்க்கையில சில விஷயத்துல அப்படியே விட்டுரும். அவன் அப்படிதான் அப்படிம்பாங்க. அது ரொம்ப அல்பமான வார்த்தை மாதிரி தோணும், ரொம்ப சொற்பமான அர்த்தம் இல்லாத முட்டாள்தனமான வாக்கு போல தோணும். அவன் அப்படிதாங்க சில நேரம் பைத்தியக்காரத்தனமா பண்ணுவாப்ல, அந்த மனுஷன் அப்படிதான் இருப்பாப்ல, திடுக்கு நாய் மாதிரி விடுவான் அப்படிலாம் சில வீடுகள் நம்முடைய வார்த்தைகள் இருக்கு. நம்முடைய பாட்டிமார்கள், சித்திமார்கள், அம்மாக்கள், அத்தைகள் சொன்ன வார்த்தைகள்லாம் இப்ப நமக்கு தப்பா தெரியுது. ஃபர்னிஷ்டா இல்ல, ஐ நோ மை பாய், ஐ நோ மை காய் அப்படிங்கிறது இப்ப நமக்கு பெரிய விஷயமாக தெரிகிறது. அவங்களுக்கு ரியாலிட்டியில் ஒன்று புரிஞ்சிருச்சு. நம்மை விட நெருக்கமான தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்தது கூட ஒரு காரணமாக அவர்களுக்கு இருக்கலாம். மனிதனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்லயுமே நீங்க நண்பர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நல்ல ஒரு வரவேற்பு. காலையிலிருந்து என்னை உபசரித்த தாசில்தார் முருகன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. நல்ல உபசரிப்பு, ரொம்ப அன்பு காட்டுறீங்க கரூர் மக்கள். அதுவே ரொம்ப மக்கள் நிறைய பேர் ஹோட்டல்லேருந்து இறங்குறதுலேருந்து கார் வரையும், கார்லேருந்து இறங்குற வரையும் நிறைய பேர் என் கூட இருந்து அன்பாக செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு தான் கொஞ்சம் பயந்து இருக்கேன்.
ஏன்னா செல்ஃபி எடுக்கிறதுல இப்போல்லாம் கொஞ்சம் பயம் வந்துடுச்சு எனக்கு. அது என்னமோ செல்ஃபி எடுக்கிறது ஆதார் கார்டு ஃபோட்டோ மாதிரி தான் வருது. ஆனாலும் நம்ம எடுக்கிறோம். ஏன் பயம்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு முறை பொள்ளாச்சியில் பேசிட்டு கோயம்புத்தூரில் வந்து வண்டி ஏறணும், ட்ரெயின் லேட் ஆக போகுதுன்னு 11:30 மணிக்கு ட்ரிவாண்ட்ரம் எக்ஸ்பிரஸ் போட்டேன். நான் வந்துட்டேன். வந்த பிறகு தான் தெரியும் ட்ரெயின் 2 ஹவர் லேட்டுன்னு. அதாவது மிட் நைட்டு 1:30 தான் வருவானா. ஒரிஜினலாக சென்னைக்கு போகிறவங்களாம் நல்ல ட்ரெயினில் போயிட்டான். ப்ளூ மவுண்டனு, சேரனு எல்லாம் போயிட்டான். நம்ப மாட்டீங்க, ஒரு மணிக்கு நான் மட்டும் தனியாக பிளாட்ஃபார்மில் உட்காந்துருக்கேன் அந்த ட்ரெயினுக்காக. பார்க்குறேன், திடீர்னு ஒரு போலீஸ்கார் யூனிஃபார்மோடு வராரு. அவர் நைட் ஷிஃப்ட்டு, டிப்டாப்பாக வராரு. வந்து என்னை பார்த்துட்டு, சார் நீங்களா? நைட் ஷிஃப்ட்டில் யூடியூப்பில் உங்களுக்கு தான் பார்ப்பேன், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமான்னாரு. அவர் பார்க்குறேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கார். ஏன்னா இப்போ தான் வந்திருக்காரு, இனிமேல் தான் தூங்க போகிறாரு. நம்ம ஏற்கனவே நொந்து நூலாக போயிருக்கோம், தூக்க கலக்கம், மூஞ்செல்லாம் ரொம்ப பாவமாக இருக்குது. சரி போன போது இல்லைன்னா வருத்தப்படுவாருன்னு அவர் நேராக சோடியம் லைட்டு கிட்ட போனார். நல்ல ஹைட்டு, நான் மொத்தமே அவர் தோல் கீழே இருக்கேன். இப்படின்னாரு. முகம் பார்த்தேன் நல்லா இல்லை. சரி முகம் தான் நல்லா இல்லையே, கொஞ்சம் ஸ்டைலாக நிற்போன்னு சுவாமி விவேகானந்தரை மனசில் நினச்சிக்கிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுவாமி விவேகானந்தர் இப்படி கை கட்டி இப்படி நிற்பார் ஸ்டைலாக. விவேகானந்தரை மனசில் நினச்சின்னு இப்படி நின்னேன். அந்த போலீஸ்கார் ஒரு வார்த்தை சொன்னாருங்க, என்ன சார் அக்யூஸ்ட் மாதிரி கை கட்டி நிற்கிற, கையை கீழே இருக்கு சார். அதிலிருந்து செல்ஃபி எடுக்கும்போது கை கட்டுறதா நீட்டுறதா ஒரு டென்ஷன் ஏறினே இருக்கும். ரொம்ப ஒன்று இந்த புத்தக திருவிழாவை அரசாங்கம் நடத்துறதுக்கு முன்னிருந்து நடத்துறதுக்கு அரசுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா வாசிப்பு என்ற பழக்கத்தை மக்களிடையே கொண்டு செல்ல வேண்டும் என்ற நல்ல உள்ளத்திலே இதை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். நிறைய பேருங்க எல்லா புக் ஃபேர்லையும் பார்க்குறோம், ஆயிரக்கணக்கில் வராங்க போகிறாங்க, அவ்வளோதான். வருபவர்கள் எல்லோரும் ஒரு 100 ரூபாய்க்காவது ஒரு புத்தகத்தை வாங்கினால் இந்த அரசாங்கத்துடைய எண்ணம் நிறைவேறும். இந்த புத்தக திருவிழா எதுக்கு நம்ம வச்சோமோ அது நிறைவேறும். என் ஃப்ரெண்டுங்க படித்தவன், அவன் சொன்னான் புக் ஃபேர் வந்தேன்டா, இது இல்லை வேற ஒரு ஊர் புக் ஃபேர் போனேன்டா, சில குறைங்க இருக்குடா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னா. நான் கூட நினச்சேன் ஏதோ புக்கு தேடி இருக்கான் போல இருக்கு. இவன் தேடின புக்கு கிடைக்கல, அதுக்காக குறைன்னு சொல்கிறானோ. நமக்கு தான் பப்ளிஷர் தெரியும்ல, என்ன புக்குடா அப்படின்னா. புக்கு இல்லைடா, எப்பவுமே எக்ஸிபிஷனில் டெல்லி அப்பளம் போடுவானுங்க, இங்கே ஒன்றும் காணும் அப்படின்னா. அந்த டெல்லி அப்பளம்ன்றது இவ்வளோ பெருசு இருக்குங்க. அதை எவன் கண்டுபிடிச்சான் எவன் சாப்பிட்றான்னு தெரியாது. ரொம்ப மகிழ்ச்சி. எங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திய அன்பருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுகம்னா அவ்வளோதான் இருக்கணும். மோகனசுந்தரம் பேசுவார், இந்த தலைப்பு முடிஞ்சு போச்சு. சில பேர் அறிமுகப்படுத்துறேன்னு நம்மளை சாவடிப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? மோகனசுந்தரம் யார் தெரியுமா அப்படின்ட்டு அவங்க பாட்டும் சொல்லினே இருப்பாங்க. உட்கார்ந்து இருக்கிற நமக்கு பயமாக இருக்கும், இவர் நம்ம தான் சொல்கிறாரா, அவரை சொல்கிறாரா, இல்லை அவரையே சொல்லிக்கிறாரா, புரியாது. சார் அறிமுகப்படுத்துறதே ஒரு கலை சார், நிறைய பேருக்கு அது தெரியாது. என் ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னை அறிமுகப்படுத்துகிறான். நேராக போய் மோகனசுந்தரம் பட்டிமன்றம் பேசுகிறவர்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டான். என்னை கூட்டி போய் நிற்க வச்சுட்டு அவனை பார்த்து இவன் சொல்கிறான், இதை தெரியுதா பாரு அப்படின்னா. அவன் என்னை பார்த்தான், பார்த்துட்டு தெரியலன்ட்டான். நமக்கு அவமானமாக போயிடுச்சு. அப்பவும் விட மாட்டான், நல்லா பாரு அப்படின்னா. அவன் நல்லா பார்த்துட்டு தெரியலன்ட்டான். டேய் உத்து பாருன்னா. அவன் என்னமோ நக்கீரா உத்து பாருன மாதிரி உத்து பார்த்தான், தெரியலன்ட்டான். அப்போவும் அதை சொல்லியிருக்கணும் சார், அதுவும் சொல்லலை. டிவியில் வருவார்ரா அப்படின்னா. அவன் என்னை பார்த்துக்கிட்டே யோசிக்கிறான், டிவியில் இருந்தாலும் எதில் வருவான், எந்த சேனலில் வருவான், எந்த ப்ரோக்ராமில் வருவான், குங்குமம் போட்டு வச்சுருக்கிறான், காலையில் ஜோசியம் சொல்லுவானா, இல்லை அதுக்கப்புறம் இந்த இந்த இது பேர்னா பாட்டை டெடிகேட் பண்ணுகிறேன் அவனா, நியூஸ் வாசிக்கிறவனா, இல்லை நைட்டு 11 மணிக்கு மேலே மருந்து விற்பானே அவனா. அவனுக்கு தெரியல யாருன்னு, தெரியலன்ட்டான் சார். அப்போவும் அதுக்கப்புறம் சொல்கிறான் பட்டிமன்றம் பேசுவாருன்னா. அவன் ஒரு வார்த்தை சொன்னான் சார், சே பட்டிமன்றமா, நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன்ட்டான். சில பேர் இருக்காங்க, நம்ம இறங்கின உடனே நல்லா பேசுனீங்க சார் அப்படின்னாங்க. சில பேர் அவங்க இஷ்டத்துக்கு கேட்பாங்க. அன்றைக்கி இறங்கினா ஒருத்தர் சொல்கிறாரு, சார்
உங்கள் அப்பாவும் பட்டிமன்றம் பேசுவாரா அப்படின்னா அவருக்கு ஏன் அது தோணுச்சுன்னே தெரியல. அப்புறம் நான் சொன்னேன், நாங்கள் என்ன சித்த வைத்தியசாலையாக நடத்துகிறோம், பாட்டனார் முப்பாட்டனார் முதல் பாட்டனார்னு. அதாவது இன்றைய எனக்கு தந்த தலைப்பு ரொம்ப ஒரு நல்ல தலைப்பு. தலைமை உரை ஆற்றும் போது நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா தனமும் இன்பமும் வேண்டும்ன்றதுக்கு அப்படி கூட எடுத்துன்னு போகலாமான்னு அவர் எனக்கு சொல்லி எல்லாம் டென்ஷன் ஆக்கிட்டாரு. நம்ம அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் பேச மாட்டோம். அதாவது இது பாரதியுடைய வாக்கு, மகாகவி பாரதி எழுதியது. தனமும் இன்பமும் வேண்டும். தனம் வேண்டும்னு நிறுத்தி இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் இன்பம் வேண்டும்னு நிறுத்தி இருக்கலாம். பாரதி ரொம்ப கெட்டிக்காரத்தனமா தனமும் உண்மை தொகை போடுறான், இன்பமும் வேண்டும். பாரதியுடைய கனவு ரொம்ப ரொம்ப பெரிய கனவு. அவன் எழுதும்போது சொல்றான், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும்னா. வயசான காலத்தில் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இல்லை, எனக்கு எது கிடைக்கணுமோ அது சீக்கிரம் கிடைக்கணும். தனமும் இன்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும். சரி, தரணியில பெருமைனா என்னென்ன வேணும்ன்றத லிஸ்ட் போடுறான். தனம் வேண்டும், இன்பம் வேண்டும். பாரதிக்கு அந்த காசு இல்லாமல் கஷ்டப்பட்ட காலத்திலேயே வாழ்ந்து 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 செல்வம் என்ற எண்ணம் எப்போதுமே அவனுக்கு உள்ள உண்டு. புதிய ஆத்திச்சூடி எழுதும்போது கூட சொல்றான், பணத்தினை பெருக்குன்றான். பணத்தினை பெருக்கு. விநாயக நான்மணி மாலை எழுதும் போது சொல்றான், கணக்கும் செல்வமும் 100 வயசு. இதையும் அதான் 100 வயசு இருக்கணும். செல்வம் எப்படி தெரியணும்? கனமா, அதை தாங்க முடியாத அளவுக்கு செல்வத்தை தரணும். தரணி கடவாய் அப்படின்னு வேண்டுகிறான். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, பாரதி கனவு கண்ட இரண்டுமே நடக்கவில்லை. அவன் உயிரோடு இருக்கிற வரை அவன் கண்ட கனவு சுதந்திரம், அது அவனுக்கு அதுக்கு முன்னாலேயே இறந்துடுறான். செல்வம் கிடைக்கவே இல்லை கடைசி வரையும். ஒரு சமயத்தில் ரொம்ப மனசு சங்கடமாகி பராசக்தியிடம் வேண்டுகிற பொழுது, உப்புக்கும் மிளகாய்க்கும் நான் கஷ்டப்படுற மாதிரி என்னை வச்சிருக்கே, இதே மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நான் நாத்திகன் ஆயிடுவேன்றான். ஆக தனமும் கல்வியும் வேண்டும், உண்மைதான் சார். தனம் வந்தா பெருமை வரும், இன்பம் வருமா? நம்ம நிறைய பணம் சேர்த்து வச்சோம்னா அது எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு, இல்லைன்னா ஐடி வரும். இன்பம் வருமா சார்? வாழ்க்கையில் எது வெற்றி அப்படின்னு நான் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் பணம் சேர்க்கறது வெற்றி. ஒருத்தர் வாழ்க்கையில் ஜெயிச்சார்னா வசதியாக இருந்துட்டு போனால் தான் வாழ்க்கையில் ஜெயிச்சார்னு இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் சார். எனக்கு எங்கள் தாத்தா அவருடைய தம்பி ரெண்டு பேர். எங்கள் பெரிய தாத்தா நல்ல வேலையில் இருந்தார். எங்கள் பெரிய தாத்தாக்கு 17 குழந்தை. அதை தவிர டெய்லி வேலைக்கு போயின்னு இருந்தார். வீடு வாசல் எல்லாம் வச்சுட்டு இறந்துட்டார். இன்னைக்கு வீடு வச்சுட்டு போனதுனால என்னோட ஹாலில் அவர் இருக்கார். இன்னும் எங்கள் தாத்தா பெரிய தாத்தாவோட படம் இருக்கு. எங்கள் சின்ன தாத்தா பேர் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும் சார். அவர் சுபாஷ் சந்திர போஸோட படையில் சேர்ந்து சுதந்திரத்துக்காக போராடினாரா சொல்றாங்க. பேர் மட்டும் தான் தெரியும், அவருக்கு போட்டோ கிடையாது, அவருக்கு வரலாறு இல்லை. இந்த இந்திய சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் தங்களுடைய இன்னுயிரை ஈர்த்து வரலாறுலேயே இல்லாமல் இருக்கிற ஆளில் எங்கள் சின்ன தாத்தா ஒன்று. எங்கள் குடும்பத்திற்கே அவரை பற்றி தெரியாது. அப்போ எது வெற்றினா, பணம் நிறைய வச்சுட்டு இருந்தால் வெற்றி. இன்னைக்கு நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு யாரை ரோல் மாடலாக சொல்கிறோம் சார்? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் யாரை சொல்லியிருந்தோம்? மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல். இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ பில்கேட்ஸ், அதானி, அம்பானி, அட்லீஸ்ட் விஜய் மல்லையா, நீ எப்பன்னா பணம் சம்பாதிச்சிரு, அவ்வளோதான். 21வது நூற்றாண்டினுடைய கடவுள் என்றால் அது பணம் தான். பணம் இல்லாதவன் விரக்தியிலே இறந்து போகிறான்.
இல்லை விரக்தியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். பணம் இருப்பவன் தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்குது. இருந்து அவன் காலத்திலேயே பணத்தை இழந்து விட்டவன் விரக்தியிலே சாகிறான். இதான் வாழ்க்கையோட உண்மை. பணம் வர்றது முக்கியம் இல்லைங்க, அது தருகிற இன்பம் முக்கியம் இல்லை, அதை தக்க வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். தனமும் இன்பமும் வேண்டும். நான் அந்த தனமும் இன்பமும் வேண்டும் அடிக்கடி சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைப்பிலேயே நிற்கிறேன்னு அர்த்தம். அதே மாதிரி தலைவர் சொன்ன மாதிரி ஒரு 60 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடுவேன். அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். ஏன்னா நல்லா ரசிக்கிறீங்க, அதனால ரொம்ப நேரம் பேச முடியாது. ஒரு பேச்சாளருக்கு எது மரியாதைன்னா ரசிக்கும் போதே நிறுத்திடணும். தெரியாத பேச்சாளர் மாட்டிப்பான். ஆமாங்க, ஒரு பேச்சாளர் 45 நிமிஷம் பேசினார், ஜனங்க கைத்தட்டி ரொம்ப ஆரவாரமாக இருந்தாங்க, குஷி ஆகிட்டார். நல்லா ரசிக்கிறாங்களே, இன்னொரு 15 நிமிஷம் அடுத்து பேசுகிறவனை பற்றி கவலையே இல்லை. இன்னொரு 15 நிமிஷம் பேசினார், ஜனங்க பெருந்தன்மையாக கம்முன்னு இருந்தாங்க. இன்னொரு 15 நிமிஷம் பேசினார், டென்ஷன் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரோலேருந்து ஒருத்தர் நேராக வந்து பக்கத்தில் நின்னான். நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னாரு. பேசுடா, பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமோ பேசு. இல்லை அதுக்கு இல்லை, நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க? நீ போய் உட்காரு, நான் அரவர் பேசுகிறேன். ஏன்னா உட்காந்து பாடுறா, தெரியும் முதுவரி. ஆளாளுக்கு வந்து 45 நிமிஷம் போட்டு உயிர் எடுக்கிறேன். ஏதோ வந்த மரியாதைக்கு சீக்கிரம் முடிக்கிறது இல்லையா? அது மாதிரி பணம் இருக்கணும். என்னோட ஃப்ரெண்டுங்க, என் வாழ்க்கையில் பார்த்தது, என்னோட ஃப்ரெண்டு இங்கே நல்லா படித்தான், ஐஐடி மெட்ராஸ் கோல்டு ரேங்க்கு, யூஎஸில் செட்டில் ஆனான், மிகப்பெரிய வேலை, லட்சக்கணக்கில் பணம். நான் அமெரிக்கா போகும்போது அவன் வீட்டுக்கு வந்து அசந்துட்டேன். கோட்டை மாதிரி ஒரு வீடு, செல்வ செழிப்பில் இருந்தான், எல்லாமே ஆட்டோமேட்டிக். ஹாலுக்கு இட்டு போவான், அலெக்சா டிவி ஆன் அப்படின்னா டிவி ஆன் ஆகிடும். ஆனால் என்ன பிரச்சனைனா வாங்கினது எல்லாம் இஎம்ஐ. செல்வம் இருக்கு, இருக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். கொரோனா வந்தது, வேலை போச்சு. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், ஒரு 12 மாதத்துக்குள்ளேயே என்னுடைய நண்பன் சூசைட் பண்ணிக்கிட்டான். மொத்தமாக போச்சு. அப்போ தனம் வந்தால் இன்பம் வந்துடுமா? வராது. தனம் மட்டும் வந்தால் இன்பம் வராது. அந்த தனத்தை நாம் எப்படி காத்துக்கொள்கிறோம் என்பதிலே தான் இன்பம் வாழ்க்கையில் வரும் என்பதுதான் உண்மை. நிறைய பேர் அர்த்தமே தெரியாமல் பணத்துக்கு பின்னால் ஓடின்னு இருக்கான். சார் பணம் இருந்துட்டா போதும் சார், எது பற்றியும் கவலை இல்லை சார், அதான இன்பமே வாழ்க்கையில். நான்லாம் நைட்டில் இப்போ டெய்லி பேப்பர் பார்க்கும்போது முதல்ல பார்க்கறது பெட்ரோல் விலை ஏறிச்சான்னு பார்ப்பேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு சுதாரிச்சிட்டேன். ஏன்னா டெய்லி குட்டி குட்டியாக ஹார்ட் அட்டாக் எதுக்குன்னு. இப்போல்லாம் படுக்க போகும்போதே நானே மனசுக்குள்ளே நினச்சிப்பேன், நாளைக்கு பெட்ரோல் விலை 2 ரூபாய் ஏறும் அப்படின்னு போத்தின்னு படுத்துருவேன். காலையில் எழுந்து பேப்பரை பார்ப்பேன், 1 ரூபா 5 பைசா ஏறி இருக்கும், அப்பா 85 பைசா லாபம் அப்படி. நமக்கு தெரிஞ்ச இன்பம் அவ்வளோதான். சார் கேஸ் விலை ஏறினே போகுது சார், ஜிஎம் கிட்ட போய் கேட்குறேன், சார் கேஸ் விலை ஏறினே போகுது சம்பளம் அப்படின்னா. நல்ல காலம் ஞாபகப்படுத்தினப்பா, கேன்டீனில் உப்புமா விலை இன்னிலேருந்து ஜாஸ்தி பண்ணலான்னு இருக்கிறோன்னாரு. எவ்வளோ சார்? நான் 60 ரூபா. 60 ரூபாய்க்கு அந்த உப்புமா சாப்பிட்றது நான் 2 சாப்பிடலாம் கேன்டீனில். 60 ரூபான்னாரு. சார் ஒரு சினிமா முன்னெல்லாம் சினிமாவுக்கு போக முடியலங்க, 120 ரூபா டிக்கெட்டு. அதுவும் மாலில் இருக்கிற சினிமா குடிக்கிற தண்ணி கூட அங்கே தான் வாங்கணும், பார்க்கிங்க்குன்னே தனி டிக்கெட்டு வாங்கலாம், ரொம்ப கஷ்டம். ஆக எல்லாவற்றுக்குமே பணம் என்பது தான் அடிப்படையாக இருக்கு. சரி, பணம் இருந்தால் என்ன ஆகும்னா, செல்வம் இருக்கிறவனுடைய நிலைமையே வேற. மதிக்க யாரெல்லாம் மதிக்க வேணாமோ அவங்களெல்லாம் மதிக்க ஆரம்பிச்சிடுவோம் அவங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா. சார் செல்வம் இருக்கிறவன் ஓஷோ சொல்றாரு, உங்ககிட்ட பணம் மட்டும் இருந்துச்சுன்னா உன்னோட பிரச்சனை எதுன்னு நீயே செலக்ட் பண்ணிக்கலான்றாரு. பிரச்சனை வர்றதில்ல, என்ன பிரச்சனைன்றதை நீயே செலக்ட் பண்ணிக்கலான்னு. அந்த அளவுக்கு அற்புதமாக ஒரு வாழ்க்கையை வாழலாம் பணம் இருந்தால். சமூக அங்கீகாரம் பணம் இருந்தால் தான் கிடைக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக உண்மை. உறவுன்னு சொல்றது சார் உண்மையே சார். ஒரு பணக்கார ஃப்ரெண்டு இருக்கான்னா இன்விடேஷன், நம்ம வீட்டு கல்யாண இன்விடேஷனில் நம்ம பேரை போடுறான்.
அன்புடன் அப்படின்னு போட்டு பணக்கார ஃப்ரெண்டு பேர் போகிறான். ஏன்னா அவங்ககிட்ட பணம் இருக்குது. பணம் இல்லை, சொந்த தாய் மாமன், அவன் பேரை போட மாட்டான் கல்யாண இன்விடேஷனில். துட்டு இல்லை, அவன் பேர் நான். அவனுங்க விட மாட்டானுங்க. கல்யாணத்தில் வந்து கேட்பானுங்க. சில பேர் கல்யாணத்துக்கு சண்டை போகிறதுக்குன்னே போவான். சண்டை நடுவில் கேட்பான், என் பேரை ஏன் இன்விடேஷனில் போடல அப்படின்மா. நீ வரக்கூடாதுன்னு தான் போடல, நீ அதையே அங்கே போய் கேட்கக்கூடாது. சண்டை போடுறதுக்குன்னே போவான். பணம் இருந்துச்சுன்னா எந்த பற்றியும் கவலை இல்லை. இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் சார். இளைஞர்களுக்கெல்லாம் தெரியணும், பணம் சம்பாதிக்கிறது முக்கியம், நல்ல வேலை வாங்குறது முக்கியம், இல்லைன்னா கல்யாணமே ஆகாது. நல்ல குணமான பையன் அப்படின்னு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம், ஒருத்தரும் வரமாட்டான். நீங்கள் ஹிந்து பேப்பர் சண்டேயில் பாருங்கள், மாப்பிள்ளை தேடுறவங்க எப்படி தேடுறாங்க பாரு. வெல் செட்டில்டு மாப்பிள்ளை. அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி செட்டில் ஆனவனு கூட அனுப்புகிறானுங்க ஜாதகத்தை. நீ என்ன கேட்ட? வெல் செட்டில்டு கேட்ட. நான் ரொம்ப செட்டில்டு அப்படின்னு. வெல் செட்டில்டு அவ்வளோதான் சார். பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே சொல்கிறான் ஒர்க்கிங் இன் எம்என்சி கம்பெனி அப்படின்றான். அவன் அங்கே லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருக்கானா, கிளர்க்காக இருக்கிறானா, வாட்ச்மேனாக இருக்கிறானா, என்ன சம்பளம் தெரியாது. ஆக பணம் இருக்கிறதுன்றது ஒரு ஒரு கௌரவம், ஒரு சமூக அங்கீகாரம். சார் நல்லது செய்யணும்னா கூட பணம் தேவைங்க. பணம் இல்லாமல் ஏதாவது பண்ண முடியுமா? இப்போ இந்த 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 புத்தக திருவிழாவை நடத்துறதுக்கு அரசு பணம் செலவு பண்ணுது. ஒரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேருந்து பணம் செலவு பண்ணுறாங்க. ஆக பணம் இல்லாமல் நல்லது கூட பண்ண முடியாது. ஒரு கோயில் சீரமைக்கிறீங்களா, பணம் தேவை. பணம் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.